பிதா படத்தின் நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ் மற்றும் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணி வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் இணைந்து பிதா படத்துடைய போஸ்டரை தற்போது வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய தாய் தந்தையருக்கு என்னுடைய முதல் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லா பெரியவங்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். என் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்கும் வணக்கங்கள். பிதா இதில் முதல்ல நான் என்னுடைய டைரக்டர் சுகன் சாருக்கு என்னுடைய முதல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் எங்கள் ப்ரொடியூசர் ஜி சிவராஜ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை என்னுடைய அம்மா அப்பாவுக்கு நான் காணிக்கையாகிறேன். ஏன்னா அவங்களுடைய பெரிய கனவு, எங்கள் அப்பாவுடைய பெரிய கனவு, எங்கள் அம்மாவுடைய பெரிய கனவு, இதெல்லாம் சுமந்துட்டு தான் நான் என்னுடைய இந்த பயணத்திலேயே தொடர்ந்துட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 20 வருஷ போராட்டம். 20 வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் இந்த படம் எனக்கு ஒரு பெரிய விலாசத்தை கொடுத்துருக்கு. இந்த படம் பல அவமானங்கள் அதெல்லாம் நிறைய எல்லாருக்குமே ஏற்பட்டது தான். எனக்கும் நம்மளுக்கு எல்லாருக்குமே எல்லா கலைஞர்களுக்கும் ஏற்பட்ட விஷயம் தான் அது. என்ன சொல்ல. அப்புறம் என்னென்னா இதில் நான் உண்மையாக என் கூட நடித்த நடிகர்கள்லாம் சாம் சார் சொன்னார், எதுவுமே நாங்கள் பெட்டமெண்ட்டுக்கே வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த ஒரு ஷார்ட்டுக்கு முன்னாடி நான் சாம் சார், மாரி சாஜா எங்கள் 3 பேர் டிஸ்கஸ் பண்ணிப்போம். அவர் சாம் சார் பேசும்போது நம்மளுக்கு காமெடி ஆகிடும். அவர் டப்புன்னு ஒரு காமெடி டக்குன்னு விட்டு போடுவார். அது அந்த டைலாக்லேயே இருக்காது. என்ன ஜி அப்படின்னா உடனே அது போட்டு அப்படி பேசுவார். ரொம்ப நல்லா இருக்கும். என் கூட ஒர்க் பண்ண ரொம்ப சாம் சார் ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ஒர்க் பண்ணும்போது. அந்த ஒரு கெமிஸ்ட்ரி எங்கள் டீமில் இருந்தது மாரி சாஜா. ஸோ டோட்டலாக இந்த படத்தில் ஒவ்வொரு நாளும் அந்த ஒரே நாள் டென்ஷன் எங்களுக்கு ஒரு நாள் தூக்கமே இருக்காது. நைட்லாம் தூக்கமே இருக்காது. அந்த தூக்கத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக லுக்கில் இருக்கணும். டைலாக்கு நம்ம பெட்டர்மெண்ட்டுக்கு போக முடியாது. பெட்டர்மெண்ட் அந்த கொடுத்த அந்த ஷார்ட்டுக்குள்ளேயே அந்த பெட்டர்மெண்ட் டைலாக் பேசி ஆகணும். லைவ் கிட்டத்தட்ட லைவ் ரெக்கார்டிங் வேறு. அதான் மெயின் லைவ் ரெக்கார்டிங் வேறு. அதில் நம்ம அதுக்கேற்ற மாதிரி பேசி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் டேக்கும் வாங்க முடியாது. ஒரு டேக் அடுத்த டேக் போக முடியாது. ஸோ அந்த பரபரப்புறம் இப்போ இங்கே ஒர்க்கு பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, அங்கே ஒர்க் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம இருக்கிற இடத்துலையே எங்கேயுமே உட்கார கூட இருக்க முடியாது. அங்கே கேமரா வச்சுருவாங்க, திருப்பி இங்கே லைட் ரெடி பண்ணுவாங்க. இப்படி தான் அந்த பரபரப்பாக சூழ்நிலை இருந்தது. சுவன் சார் ஃபஸ்ட்டு நான் என்கிட்ட பிகினிங்கில் சொல்லும்போது, சார் நீங்கள் இதில் ஒரு லீட் கேர் பண்ணுறீங்க, இது மாதிரி நம்ம 24 ஹவர்ஸில் படம் பண்ணுறோம் சார். 24 ஹவர்ஸ் ஏற்கனவே படம் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இல்லை சார் இது 23 மணி நேரம் 23 நிமிஷத்தில் பண்ண போகிறோம் அப்படின்னாரு. எப்படி சார் பண்ண முடியும் அப்படின்னும்போது, எல்லாம் பண்ண முடியும் சார். அது எனக்கு ஒரு பெருமைப்பாக எப்படி பண்ண போகிறோம், ஒரு என்ன சொல்கிறது, நம்மளுக்கு ஒரு இனம் புரிய அந்த எப்படி பண்ண போகிறோன்ற விஷயம். டைலாக்லாம் எங்களுக்கு ஒரு 1 வீக்கு முன்னாடியே டைலாக்லாம் கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் டைலாக் கொடுத்துட்டா கூட நம்ம ஸ்டேஜ் ட்ராமா பண்ணுற மாதிரி தான். என்ன தான் டைலாக்லாம் ப்ரிப்பேர் பண்ணால் கூட அன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அதுதான் விஷயம். அது மாதிரி அன்றைக்கி பண்ணும்போது ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. இதில் இந்த நேரத்தில் தேங்க்ஸ் சொல்லிடுற நம்ம டெக்னீஷியன்ஸ், கேமராமேன் டெக்னீஷியன்ஸ், அவங்க அந்த லைட்மேன்ஸு, அவங்கெல்லாம் அவங்க படம் மாதிரி எடுத்து ஒர்க் பண்ணாங்க. ஸோ யாருமே கடமைக்கு வேலை பார்க்காம அவங்க படம் மாதிரி எடுத்து ஒர்க் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் டீமு அவங்களும் ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப எல்லாமே இந்த படத்தை அழகாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் நன்றி. ஒரு விஷயந்தான், நல்ல படத்தை நீங்கள் தான் கண்டிப்பாக கொண்டாடுவீங்க. நல்ல படம் வந்திருக்கு. நாங்கள் அந்தளவுக்கு முயற்சிகள் பண்ணியிருக்கோம். சின்ன படம் பெரிய படம்னு பார்க்காம தியேட்டருக்கு வாங்க. இந்த சினிமா கண்டுபிடிக்கப்பட்டது மக்களான நம்மளுக்கு தான். இந்த சினிமா கண்டுபிடிக்கப்பட்டது அந்த ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நம்மளே மறந்து நம்ம ரிலாக்ஸாக இருக்கிற ஒரே இடம் 2 இடம். அது ஒன்று கோவில், இன்னொன்று சினிமா. அந்த மாதிரி ஒரு சினிமா, இந்த சாதனம் இது அழிவிடாமல் காப்பாற்றுற மக்களாகி நீங்கள் தான். இந்த மாதிரி நல்ல நல்ல கண்டென்ட் உள்ள இடத்துல கண்டென்ட் உள்ள படத்தை நீங்கள் தியேட்டருக்கு பார்த்து இந்த படத்தை வெற்றி பெற செய்யணும்னு வேண்டிக்கிறேன். ஏன்னா நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் நிறைய பேர் சொல்லுங்கள். அதனால் நீங்கள் தியேட்டர் முக்கியமாக நீங்கள் தியேட்டருக்கு படம் பாருங்கள். ஸோ உங்களோட ஆதரவு என்றைக்கு வேணும். பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே இந்த அளவு நான் சினிமாவில் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் பத்திரிகை உலகமும் ஊடக உலகம் தான். இது எங்கள் அப்பா மேலேருந்து பார்த்துட்டு போய் நம்புகிறேன். அவர் உண்மையாக பெருசாக சந்தோஷப்பட்டிருப்பார். எங்கள் அப்பா ஒரு கலைஞனா. எங்கள் அப்பாவுக்கு நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ வந்திருந்து வாழ்த்த அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றிகள். தேங்க்யூ. ஐ லவ் யூ ஆல். தேங்க்யூ. என்னுடைய பணிவான வணக்கம். அதிகமாக பேசக்கூடாது, டைம் ஆகிடுச்சு. இருந்தாலும் எல்லாத்தையுமே சொல்லி ஆகணும். இந்த படம் சில கசப்பான விஷயங்களும் இருக்குது, ரொம்ப சந்தோஷமான விஷயங்களும் இருக்குது. இந்த படத்தில் முதல்ல நான் நன்றி சொல்கிறது யாருன்னா விச்சூர் தலைவர் சங்கர், அவருக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த படம் தொடங்குறதுக்கு அவர் தான் முன் உதாரணமாக இருந்தார். ஸோ சில காரணங்களால் அவர் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறமா ஆர்சிசி பில்டர் சதாசிவன் ஒருத்தர், அவர் இந்த படத்தை முடிக்கிறதுக்கு காரணமாக இருந்தார்.
அவருக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். மூணாவதாக பார்த்தீங்கன்னா, கடவுளை நம்ம பார்த்துருப்போமா நீங்கள் கேட்டிங்கன்னா, எல்லாருமே கடவுளை பார்க்கல. ஆனால் கடவுள் ரூபத்தில் யாரையாவது பார்த்தேன்னு சொல்லுவாங்க. நான் இன்றைக்கி வரையும் கடவுளாக பார்க்குற ஒரு மனிதன் யாருன்னா என்னுடைய தயாரிப்பாளர் சிவராஜ் சார் தான். ஏன்னா இந்த படம் பண்ணும்போது அவர் ப்ரொடியூசர் கிடையாது. ஒரு நாளில் ஒரு படம் பண்ணணுன்னா விச்சூர் தலைவர் சங்கரனை போய் பார்த்தேன். அவர் பேசினேன், அவர் பண்ணுறேன்னாரு. அதுக்கப்புறம் பண்ண போகும்போது சில சந்தர்ப்பவாதிகள் வந்து அவரை பண்ணக்கூடாது, நீங்கள் தலைவர் நீங்கள் பண்ணிங்கன்னா மாட்டிப்பீங்கன்ட்டாங்க. இன்றைக்கி காலையில் ஷூட்டு, காலையில் 10 மணிக்கு, மதியானம் 2:30 மணிக்கு ஷூட்டு, காலையில் 10 மணிக்கு அவர் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அந்த தருணத்தில் ஒருத்தர் எனக்கு கால் பண்ணி பேசுகிறாரு, சுகன் வாழ்த்துக்கள், கதறி அழுகுறேன். சார் ப்ரொடியூசர் பண்ண முடியாதுன்ட்டார், என்ன பண்ணுறது தெரிலன்னு. அப்போது அவர் தான் ஆர்சிசி சதாசிவன்ட்டு, நான் இருக்கேன்ப்பா, அப்பா இருக்கேன்ப்பா, நீ பண்ணுப்பான்னாரு. ஸோ அவரால் முடிஞ்சதோ இல்லையோ அன்றைக்கி சொன்ன அந்த வார்த்தை படத்தை முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைட்டு, போலீஸ் வரையும் வந்துடுச்சு. பெரிய ப்ரெஷர், பேமெண்ட் கொடுக்க முடியல, அது இது நரகத்தில் இருக்கிற மாதிரி நின்றுட்டுருக்கோம். போலீஸு சாம் சார் மூலிமா போலீஸ் வந்து, சாம் சாரும் வந்து பெரிய சப்போர்ட். சாம் சாருக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அந்த டைமில் லைட் யூனிட் வந்து லாக் பண்ணிட்டாங்க, நீங்கள் காசு கொடுத்தா தான் வெளில போக முடியும்ட்டு எல்லாரும் உள்ளே மாட்டிக்கிட்டோம். அப்போது சாம் சார் தான் ஃபோன் பண்ணி போலீஸ் வர வச்சார். போலீஸ் வந்து அடுத்த செகண்டே எல்லாத்தையும் கிளியர் பண்ணி ஒரு லெட்டர் ஒன்று எழுதி கொடுத்தாங்க, நாளைக்கு கொடுத்துறேன்னு சொல்லி நான் விட்டுறேன்னு. நானே, என் ஒய்ஃபு, என் பையன் 3 பேரும் அப்படியே அழுது நிற்கிறேன். என்ன பண்ணுறதே தெரியாமல் நின்றுட்டு இருக்கும் போது போலீஸ் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கு சாம் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சண்டே என்னால் எங்கேயும் போக முடியல. அப்போது வீட்டில் இருக்கிற நகை அது இதெல்லாம் எடுத்து போயிட்டு ஒரு இடத்துல போயிட்டு கொடுத்துட்டு கேஷை வாங்கி, அப்புறம் சிவா சாரை வந்து நான் அவர் ஆஃபீஸில் போய் பார்க்குறேன். அவர் சார் வந்து எனக்கு ஒரு 10 வருஷமாக தெரியும். சிவா சார் ஆஃபீஸில் போய் பார்க்கும்போது நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன், சார் எனக்கு கடவுள் யாருன்னு தெரியாது, ஆனால் உங்களை நான் இன்றைக்கி கடவுளாக பார்க்குறேன். நான் இன்றைக்கி உயிரோடு இருக்கணும்னா அதுக்கு நீங்கள் தான் சார் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். அவர் அப்படியே சரிப்பா, ஓகே, ஒரு 5 நிமிஷம் வெளில வெயிட் பண்ணினார். நான் வெளில போயிட்டு வெளில போகிறேன், அடுத்த செகண்டு என் செல்லில் ஒரு 10 லட்ச ரூபா போட்டு விட்டார். ஸோ என்னால் இன்றைக்கி வரையும் நினச்சே பார்க்க முடியாது. அந்த ஒரு செகண்ட் என்னுடைய உயிரை விடுறதுக்கு ரெடியாக இருந்தேன். ஆனால் அவர் பார்த்துட்டு நான் செஸ்ட்டு அப்படி போயிட்டு வரதுக்குள்ளேயே என் அக்கௌண்ட்டுக்கு 10 lakhs வரும்போது கடவுள் இருக்காருன்றதை நான் அன்றைக்கி தான் உணர்ந்தேன். இன்றைக்கி வரையும் நீங்கள் என்ன வேணால் நினச்சிங்க, கடவுளாக நினைக்கிற ஒரு மனிதன் யாருன்னா அது என்னுடைய ப்ரொடியூசர். அவருக்கு என்றைக்குமே நான் கடமைப்பட்டிருக்கேன். நான் மட்டும் இல்லை, என்னுடைய குழந்தை எல்லாருமே, என் ஃபேமிலியே அவர் கடமைப்பட்டிருக்கோம். இன்றைக்கி இந்த இடத்துல நிற்கிறதுக்கு காரணம் சிவா சார் தான். சார் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு என்னுடைய லைஃப் ஃபுல்லாக நான் இந்த லைஃப் மறக்க மாட்டேன். ஸோ நன்றி சார். அடுத்ததாக இந்த படத்தில் என்னுடைய முக்கியமாக சொல்லணும்னா என்னுடைய அசிஸ்டண்ட். இந்த படம் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க 23 hours 23 minutes ஷூட்டிங் மட்டும்தான் எடுத்திருக்கேன்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஷூட்டிங் மட்டும் இல்லைங்க, அங்கே போஸ்ட் ப்ரொடக்ஷனே நடந்துச்சு, மேலே எடிட்டிங் நடந்துகிட்ருக்கோம், லைவ் டப்பிங்கு, யாருமே இது பண்ண முடியாது. ஒரு சீன் எடுத்து அடுத்த சீன் வந்து அந்த கார்டை எடுத்துக்கிட்டு பரமா வந்து கார்டு எடுத்துகிட்டு கேமராமேன் எடுத்து டிஐடி கிட்ட ஓடுவான். டிஐடி கிட்ட ஓடனோடனே அங்கே டிஐடிலேருந்து ஸ்டீனு இவன் வந்து அங்கே இவன் கொடுத்துட்டு வந்துடுவான். அங்கேருந்து அந்த கார்டை எடுத்துன்னு போய் அதை கன்வெர்ட் பண்ணி அங்கேருந்து எடிட்டர் கிட்ட போகும். மேலே எடிட்டர் அதை பண்ணிகிட்டு இருப்பார். அங்கேருந்து அப்படியே மியூசிக் டைரக்டர் வந்துட்டு இந்த ரூம்லாம் மியூசிக் பண்ண முடியாதுப்பா, என்னால் பண்ண முடியாது, கோச்சின்னு போயிட்டார். அப்புறம் ரீல் ஒரு ரீலாக அங்கே ரெடி பண்ணி எடிட்டர் அனுப்புவார். அங்கேருந்து ரீல் வரும். அதுக்கப்புறம் அங்கேயே டிஏ அது போனாலும் சவுண்டு எஃபெக்ட்ஸும் லைவ் டப்பிங்கும் வந்து ஒன்றா இருக்கிறதுனால அதோட 5.1 தான். ஸோ எல்லாமே ஆன் ஸ்பாட்டில் 23 hours இந்த படம் நடந்துச்சு. அதனால தான் ஒரே நாளில் இந்த படத்தை முடித்தோம். எல்லாருமே சிங்கிள் டேக்கில் கூட படம் 2 hours எடுக்கிறாங்க. நீங்கன்னா 23 hours எடுத்தீங்கன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷனோட 23 hours எடுத்தோம். அதுதான் இது பெரிய எங்களுடைய சாதனை. ஸோ அதெல்லாம் மீறி அதுக்கப்புறமா இந்த நடிகர்கள் அவங்கள பற்றி சொல்லவே முடியாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக குட் ஃப்ரைடே நாங்கள் ஷூட் வைக்கிறோம். குட் ஃப்ரைடே போன வருஷம் அதுக்கு முந்தின நாள் எல்லாருக்கும் ரெஸ்ட்டு. அதுக்கு முந்தின நாள் தான் ரிஹர்சல். ஆதேஷ் பாலா சார்லேருந்து என் நண்பர் ஸ்ரீராம்லேருந்து சாம் சார் மட்டும் ஷூட்டிங்கில் இருந்தார், வர முடியல. மீது எல்லா டெக்னீஷியன் எல்லா ஆர்டிஸ்ட் எல்லாருமே கேமராமேனு ஆர்ட் டைரக்டர் 2 பேர் மட்டும் வந்துட்டாங்க. இவங்க வந்துட்டாங்க. நாங்கள் ஒன்றுமே ரிஹர்சல் பண்ணலை. ஸ்கிரிப்ட் மட்டும் ஒரு 1 week முன்னாடி அனுப்பிச்சிட்டேன். எல்லாரையும் வர சொல்லி, சார் இதுதான் லொக்கேஷன், இந்த இடத்துல தான் உட்காருங்க, இந்த இடத்துல தான் பண்ணுறீங்க, இந்த இடத்துல தான் இது பண்ணுறீங்க, அது பண்ணுறீங்க எல்லாமே சொல்லிட்டேன். ஹீரோயினையும் தம்பியை மட்டும் கோயில் திருவிழாவுக்கு வர சொல்லிட்டு, அம்மா இந்த மாதிரி பண்ண போகிறீங்க, நீங்கள் இப்போ பண்ண போகிறீங்க, இந்த இடத்துல போலீஸ் வருவாங்க, இந்த இடத்துல இது பண்ணீங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி முடிச்சாச்சு. அதேமாதிரி பிளான் பண்ணபடி நடக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆதேஷ் பாலா சாருக்கு வந்து அதுக்கு முந்தின நாள் கிரிவலத்துக்கு போயிட்டு வந்துட்டார். அவருக்கு ஃபீவர், செம்ம ஃபீவரு, மனுஷன் கண்ணெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சார் நான் கிரிவலம் போயிட்டு வந்தேன், என்னால் நடக்கூட முடியல சார், ரொம்ப டயர்டாக இருக்குன்னாரு. எனக்கா ஒரு பக்கம் பையன், ஐயோ ஒரு நாள் ஷூட் ஆச்சு, இவர் எப்படி அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு மாத்திரை மட்டும் தான் போட்டு ஒரு 10 நிமிஷம் தான் படுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா அவர் படுக்கவே இல்லை. ஷூட்டிங் இன்றைக்கி மதியானம் ஒரு 2 மணிக்கு ஆரம்பிக்கிறோம், அடுத்த நாள் மதியானம் 1:30 மணிக்கு முடிக்கிறோம், 1:30 மணிக்குள்ளே முடிக்கிறோம். ஆனால் எங்களோட நிலைமை என்னன்னு பார்த்தீங்கன்னா 1:30 மணிக்குள்ளே முடித்தோம். அடுத்த எல்லோரும் ரெஸ்ட்டு தூங்கணும்னு தான் நினைப்பாங்க. எங்கள் லைட் யூனிட்
யூனிட் லாக் பண்ணதுனால எங்களால் வெளியே போக முடியல. எல்லாம் உட்காந்து அப்படியே பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கோம். என்னடா இப்படி போகிறது, பணம் இல்லையா அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே லைட் யூனிட் எங்களை பார்த்து நாங்கள் சிரிச்சின்னு பேசிகிட்டு இருக்கோம். இத்தனைக்கும் அவ்வளோ வரிகளையும் சிரிச்சின்னு பேசிகிட்டு இருக்கோம். அப்படியா அப்படியா அப்படின்னு சிரிச்சின்னு தான் பேசிகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நைட்டு 10 மணிக்கு மேலே போலீஸ் வந்த பிறகு தான் நாங்கள் ரிலாக்ஸ் ஆகி வெளியே வந்தோம். நிறைய பிரச்சனைகளை அனுபவித்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் இதுதான். படப்பிடிப்பு அனுபவம், இந்த அனுபவமே இல்லாமல் பண்ண படம் தான் பிதா. அதுக்கப்புறம் கலைஞர் நகர் 23 ஹவர்ஸ், இதோட ரெக்கார்டை நாங்கள் வச்சோம் 23 ஹவர்ஸ்ன்ட்டு. அது பார்த்தீங்கன்னா எல்லாம் பெரிய ஆர்டிஸ்ட், பிரஜனு, லிவிங்ஸ்டன் சார், லவ் டுடே கதிர், அது இதுன்ட்டு. ஸோ எல்லாமே பெரிய பட்டாலும். அது இந்த படம் அனுபவமே இல்லாமல் எடுத்த ஒரு படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிதா. எங்களுக்கு வந்து ஷூட்டிங் எப்படி எடுக்க போகிறோம், ஏது ரிகர்ஸ் எல்லாம் பக்கா பிளான் பண்ணிட்டோம், எல்லாம் இது பண்ணியாச்சு, எடுத்து முடிச்சிட்டோம். அதுவே பெரிய அனுபவம். பட்டு 23 மணி நேரத்தில் நாங்கள் அந்த கிட்டத்தட்ட அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கோயில் திருவிழாவுக்கு ஒரு 50,000 60,000 பேர் கிட்ட இருப்பாங்க அந்த திருவிழாவில். அந்த திருவிழாவில் படம் எடுக்கணும். எந்த பக்கம் பார்த்தாலும் அவங்க கேமரா இருக்கும், அவங்க கேமராவை ஏமாற்றணும். அவங்க எங்கே பார்த்தாலும் போலீஸ் இருக்கும், போலீஸை ஏமாற்றணும். இதில் 2 சின்ன கேரக்டர். இதில் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன சின்ன ஒரு சீன் வந்திருந்தாலும் அவங்க படத்தில் பேசுறது. சின்ராஜ் சார் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் ஒரே ஒரு சீன் தான் அவர் ஸ்கோர் பண்ணிட்டு போயிருப்பார். போலீஸ் கேரக்டர் 2 பேர் வந்திருப்பாங்க, அவங்க ஸ்கோர் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஆரஞ்சு மிட்டாய் பிரபா எல்லாருமே வந்து அவங்க ஒரு சீன் வந்தாலும் ஸ்கோர் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அந்த திருவிழாவில் அவ்வளோ சீட் பண்ணி அவ்வளோ பிளான் பண்ணி எடுக்கிறோம். அந்த பிரச்சனையும் மாட்டியும் தப்பிச்சு படத்தை முடித்து இன்றைக்கி வந்து திரைக்கு வருது. ஸோ இதுக்கப்புறம் என்னுடைய கேமராமேன், மியூசிக் டைரக்டர், ஆர்ட் டைரக்டர், ஸோ எல்லாருமே நன்றி. ரொம்ப முக்கியமாக சொல்ல போனால் ஸ்ரீராம், அவர் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய நெருங்கிய நண்பர், ஒரு 10-15 வருஷமாக நண்பர். அவர் சொன்ன மாரி தான் படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் தான் நண்பா, ஆனால் நீ தான் ஹீரோ அப்படின்னு. நீ எனக்கு 0 கொடுத்தா கூட நான் வந்து நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து நடித்தவர் தான். ஸோ அவருக்கு நன்றி. சாம் சார் கேரக்டருக்கு ஏகப்பட்ட பேரை செலக்ட் பண்ணோம். யாருமே பெரிய பெரிய ஆக்டர்லாம் கூட செலக்ட் பண்ணி நடிக்க வைக்கணும்னு பார்த்தா எங்கே சுற்றினாலும் சாம் சார் தான் வந்து நிற்கிறார். ஸோ அந்த நிற்கிறதோட பிரதிபலிப்பு தான் இன்றைக்கி இந்த படத்தில் பெரிய அச்சீவ்மெண்ட். சாம் சாருக்கு மீண்டும் ஒரு பெரிய நன்றி. இந்த விழாவுக்கு வருகை தந்த எல்லாருக்குமே மிக்க மிக்க நன்றி. அரவிந்த் ராஜ் சாருக்கு வந்து நான் செல்லப்பிள்ளை மாரி என்னுடைய நிகழ்ச்சிக்கு எல்லாத்துக்குமே வந்துடுவார். நான் வளரணும்னு ஆசைப்படுறதுல அவர் ஒருத்தர். அரவிந்த் ராஜ் சார் வணக்கம். பேரரசு சார் இதுவரையும் நம்ம நேரில் இதுவரையும் மீட் பண்ணதில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம். சார் நல்லா அற்புதமாக அழகாக பேசுனீங்க, உங்களுக்கு நன்றி சார். அப்புறம் மாஸ்டர் மகேந்திரன் சார் வணக்கம். ஜெனிஸ் சார் மூலிமா நீங்கள் வந்தீங்க, ஸோ உங்களுக்கு நன்றி. பைரி ஹீரோ சையத், அவருக்கு ஒரு கதை சொல்லிட்டு வந்தேன். அவருக்கு நெக்ஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் ரெடி ஆகிட்டு இருக்கு. அது ஒரு குட் நியூஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய குருநாதர் ரமேஷ் செல்வன், உளவுத்துறை, ஜனனம், ரன்வே இந்த படம்லாம் எடுத்திருந்தார். ஒரு முந்தானத்தை எனக்கு கால் பண்ணார். கால் பண்ணி சுகன் பேப்பரில் போஸ்ட் பார்த்தேன்ப்பா, வாழ்த்துக்கள் பண்ணார் சார், ரொம்ப சந்தோஷம் சார், நீங்கள் எனக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறது ரொம்ப சந்தோஷம் சார்னு. என்ன பட்ஜெட்டில் இந்த படத்தை பண்ணேன்னாரு சார். ஒரு சின்ன பட்ஜெட்டில் தான் சார் பண்ணோம் அப்படின்னு. இல்லைப்பா சொல்லுப்பா. அப்புறம் நான் சொன்னேன் இது பண்ணிட்டு, சரிப்பா ஒன்று பண்ணு, நீ என்ன பண்ணுற, நான் வெளியூருக்கு போகிறேன், சண்டே வந்துடும், நீ மண்டே வந்து எனக்கு கதை சொல்லு, உடனே ஆரம்பிச்சிடுவோம், நவம்பரில் படம் ரிலீஸ் பண்ணுறோன்னாரு. எனக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இது திடீர்னு ப்ரொடியூசர் கிடைக்கிறதே கஷ்டம், படம் ரிலீஸே ஆகல, அதுக்குள்ளேயே இவர் வந்து நீ வந்து திங்கக்கிழமை கதை சொல்லிட்டு அவள் தான் அட்வான்ஸ் வாங்கிப்போ, நவம்பரில் நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணலான்னாரு. ஸோ அவர் படம் பண்ணுறாரு பண்ணலன்றது 2வது விஷயம். ஆனால் என்னுடைய குருநாதர் எனக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொன்னது அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இதில் இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் பெரிய ஆர்டிஸ்ட்டு நடிச்சிருக்காங்க. அனு கிருஷ்ணா வந்து இந்த படத்தில் காசு வாங்காமல் நடிச்சிருக்காங்க, ஹீரோயின். அவங்க தங்கச்சின்னு தான் கூப்பிடுவேன். ₹1 கூட காசு வாங்கலை அவங்களுக்கு. அப்புறம் சிவன், அவரும் காசு வாங்கலை, சேலத்துலேருந்து வந்து நடிச்சிருக்காரு, அவரும் காசு வாங்கலை. எல்லாருமே கம்மியாக தான் காசு வாங்கினாங்க. காசு வாங்கலைன்றதுக்காக மற்றவங்களாம் காசு அதிகமாக வாங்கிட்டாங்களே, எல்லாருமே கம்மியாக தான் வாங்கினாங்க. இருந்தாலும் அந்த நட்புன்ற ஒரு இது வந்து இந்த படத்து மூலிமா ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறமா நான் அடுத்தடுத்த படங்கள் பண்ணும்போது அதில் நான் இவங்களை போடலன்னு அவங்க ஃபீல் தான் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் தொடர்ந்து நம்மளால் கொடுக்க முடியாது இல்லையா, அந்தந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுப்போம். அடுத்தது இதே கூட்டணி அடுத்த படம் இப்போ ஆரம்பிக்கிறதுல சேர்றோம். ஸோ எல்லாருமே அந்த படத்தில் இருப்பீங்க, அது இது சொல்லிக்கிறேன். அப்புறம் என்னுடைய மகன் இதில் வந்து பண்ணியிருக்கான். அப்போ அவனுக்கு 8 வயசு. 8 வயசில் அவனுக்கு வந்து ஷூட்டிங் வந்து என்னன்னே தெரியாது. ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடிக்க வச்சேன். அதுக்கப்புறம் அவனை நடிக்க வச்சேன். எல்லாருமே பயந்துட்டாங்க. ரிஹர்சல் பார்க்கும்போது ஐயோ இவன் என்ன ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னு திணறிட்டாங்க. ஆனால் அதையும் தாண்டி அதுக்கப்புறமா என்னன்னு தெரியல, அந்த அம்மா சுதா அம்மா உள்ள அம்மா கேரக்டர் பண்ணாங்க. அவங்க கூட்டின்னு போய் ஏதோ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். 10 நாள் சாப்பிடாம திடீர்னு சாப்பிட்டு வந்து வெளில வந்து தெம்பா நின்னா எப்படி நிற்பான். நான் ரெடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அசால்ட்டாக பண்ணுறேன். எல்லாருமே படம் பார்த்துட்டு என்னப்பா ரிஹர்சல் அப்படி பண்ணா, இப்போ அசால்ட்டாக பண்ணிட்டானே அப்படின்ற மாதிரி சந்தோஷப்பட்டாங்க. அதேமாரி ரகானா மேடம்க்கு வந்து மறுபடியும் சொல்கிறேன், அவங்களுக்கு பெரிய லைஃப்
லைஃப் இந்த படம் மூலிமா அவங்கள அடுத்த எழுதி வச்சிங்க. நீலாம்பரி மாரி அவங்க அடுத்தது ரம்யா கிருஷ்ணா வருவாங்க. ஸோ ரம்யா கிருஷ்ணன் அளவுக்கு அவங்களுக்கு அந்த தகுதி இருக்குது. ஸோ இந்த படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்களோட பர்ஃபார்மன்ஸு. சிறிய கொஞ்சம் நேரம் வந்தாலும் அந்த கொஞ்ச நேரம் அவங்க ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. கடைசி 20 நிமிஷம் தான் அவங்க ட்ராவலு. அந்த கொஞ்சம் 20 நிமிஷமே வந்து ஆடியன்ஸை ஃபுல்லாக அவங்க பக்கம் இழுத்துருப்பாங்க. ஸோ அதுமாரி ஒவ்வொருத்தருமே போட்டி போட்டு நடித்தாங்க. மாரிஸ் ராஜாவை பற்றியும் சொல்லணும். அவரு கடுமையான உழைப்பாளி. என்னுடைய ஷார்ட் ஃபிலிமில் நடித்தார். அதுக்கப்புறமா அவர் என்னை ஃபாலோ பண்ணின்னு இருந்தார். இன்றைக்கி வரையும் ஃபாலோ பண்ணி தான் நடித்ததுக்கப்புறமும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ மாரிஸ் ராஜாவுக்கும் நன்றி. ஸோ வந்திருக்க எல்லாருக்குமே நன்றி. நான் யாரை பற்றியா சொல்லினா தப்பாக நினச்சிக்காதீங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜெனி சாரை பற்றி சொல்லணும். ஜெனி சார் எனக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆதேஷ் பாலாஜி சார் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கும்போது சரி சார், நான் அவர்கிட்ட பேசும்போது சார் எப்படி சார்னா படம் ரிலீஸ் பண்ணிடலாம் சார், வித்தின் தேட்டர் எதிர்பார்க்குறீங்க, இவ்வளோ பட்ஜெட் என்ன பண்ணலாம் அப்படின்னாரு. நான் அவர்கிட்ட அப்போ சொல்லுறது என்ன சொன்னேன்னா, நான் வந்து தரமான படம் எடுத்திருக்கேன், நான்லாம் காசு கொடுத்தெல்லாம் ரிலீஸ் பண்ண மாட்டேன். ஸோ படம் நானே தான் நீங்களாம் வாங்கி ரிலீஸ் பண்ணால் பண்ணீங்கன்னு அந்த புரிதலோடு இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணி இப்போது படம் பண்ணியிருக்கோம். இதில் ஒரு பெரிய குட் நியூஸ் என்னன்னா, என்னுடைய தயாரிப்பால் என்னுடைய கடவுள் அவர் சொல்லியிருக்க ஒரு வார்த்தை என்னென்னா, ஜெனி சார்கிட்ட என்னுடைய 3 படத்தையும் நீ ரிலீஸ் பண்ணுப்பா அப்படின்ட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு அவர் ஒரே மீட்டிங் தான், அந்த மீட்டிங்லேயே அவர் நல்ல பேர் வாங்கியிருக்காரு. அது ஒரு எனக்கு சந்தோஷம். ஏன்னா நான் கொடுக்குற ஆள்லாம் நல்ல ஆட்கள். நான் அதேமாதிரி ப்ரொடியூசர் கிட்ட ஒரே வார்த்தை தான் சொல்லுவேன், சார் நான் இந்த பட்ஜெட்டில் படம் பண்ணி தரேன்னா அந்த பட்ஜெட்டில் தான் பண்ணுவேன், அதுக்கு மேலே ₹1 வாங்க மாட்டேன். ஸோ அதனால தான் எங்களுடைய நட்பு இன்றைக்கி வரையும் தொடர்ந்துகிட்டு இருக்குது. இது இன்றைக்கி வரையும் தொடர்ந்து இனிமேலும் தொடரும். ஏன்னா அவர் ஊருக்கு நான் தான் நிகழ்ச்சிகள் பண்ணிகிட்டு இருக்கேன். பேசிக்காக நான் டான்ஸ் மாஸ்டர். அதனால தான் என்னுடைய நண்பர்கள் அஜித் கெட்ட போட்டு ராஜ் வந்திருக்காரு, விஜய் செந்தில் எங்கே இருக்கார், விஜய் செந்தில் இவரை பார்த்துருப்பீங்க. செந்தில் விஜய் கெட்டப்லாம் போட்டு இது பண்ணிட்டு இருக்காரு. டிஆர் சார் வந்திருக்காரு. டிஆர் சார் வந்திருக்காரு. அதுக்கப்புறமா பொம்மை போட்டிருக்காரு இல்லையா ஸ்ரீபால், அவரும் நிறைய வெரைட்டி ஷோஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ எல்லாரை பற்றியும் சொல்லிக்கினே போகலாம், டைம் இல்லை. அப்புறம் எனக்கு கோ டைரக்டராக ஒர்க் பண்ண 2 பேரை பற்றி சொல்ல மாட்டேன்ட்டேன். அருண் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அவர் கோ டைரக்டர் படத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்ச ஒரு மனுஷன், அவரை சொல்லலாம். அதுக்கப்புறம் முத்து சார், அவர் ஒருத்தர். அவங்களாம் வர முடியல. மோஸ்ட்லி நான் யாரையும் கூப்பிடல, ஃப்ரெஷ்ஷுக்கு ஷோன்றதுனால நான் யாரையும் இன்வைட் பண்ணலை. ஃப்ரெஷ் ஷோன்றதுனால அதுக்கப்புறமா தான் தெரியுது 2மே வைக்கிறோன்றது. அது சில தவறுகளால் அடுத்த வாட்டி எல்லாருமே மீட் பண்ணுற மாதிரி மீட் பண்ணுவோம். 26ஆம் தேதி படம் தியேட்டருக்கு வருது. சாரி எல்லாரையும் சொன்னேன். கடைசி சம்பத்ராஜம் சாரை பற்றி சொல்லவே இல்லை. சம்பத்ராஜம் சார் வந்து லாஸ்ட் டைம் அதான் சுமையா மேடம் சொன்னாங்க இல்லையா, பாக்கியராஜ் சார் வச்சு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் பெரிய லெவலில் பண்ணேன். ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ்ன்ட்டு ஷார்ட் ஃபிலிம் அவார்ட் ஃபங்க்ஷன் பெரிய லெவலில் பொருள் செலவில் பண்ணும்போது சம்பத்ராம் சார் அப்போ சீஃப் கெஸ்ட்டாக வந்தார். அவருடைய நட்பு கிடச்சி. ஆனால் இந்த படத்தில் பண்ண வேண்டியது அவர் வேறு ஒரு ஷூட்டிங்கில் இருந்ததுனால பண்ண முடியாமல் போயிடுச்சு. அடுத்த படம் கலைஞர் நகரில் பண்ண வேண்டியது, அந்த டைமில் என்னால் அவரை கூப்பிட முடியாமல் போயிடுச்சு. சார் மன்னிச்சிங்க. அடுத்தது கண்டிப்பாக எல்லாருமே சேர்ந்து பண்ணுவோம். சையத் சார் ரெடியாக இருங்க. மிக விரைவில் அடுத்ததும் ரெடி ஆகிட்டு இருக்கோம். அடுத்த படம் கலைஞர் நகர் 2 தான் சார். கலைஞர் நகர் 2 தான் நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம். கலைஞர் நகர் ஃபஸ்ட் பார்ட் இப்போ ரிலீஸ் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா ஃபஸ்ட் பார்ட் 23 ஹவர்ஸில் எடுத்திருக்கோம். அது இன்னொரு பெரிய ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். கலைஞர் நகர் 2 வந்து இந்தமாரி இதுவாவது 40,000 பேர் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் 3 லட்சம் பேரை வச்சு பண்ணியிருக்கேன் கலைஞர் நகர் 2. அதுவும் மிக விரைவில் தேட்டருக்கு வருது. ஸோ அனைவருக்கும் நன்றி. சுமையா மேடமுக்கும் நன்றி. ஐயோ சாரி, இந்த படத்தில் அருள்மணி சார் இப்போ இல்லை அவர். ஸோ அவர் இந்த படம் பண்ணும்போது அவர் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணார். அவரை நான் எப்படி மறந்தேன்னு தெரியல. அருள்மணி சார் இன்றைக்கி எங்களை விட்டு பிரிந்தாலும் இந்த படத்து மூலிமா எல்லார் மனதிலையும் நிற்பார் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை இந்த மொத்த டீமுக்கும் பிதா டீமுக்கும் தெரிவிச்சுக்கிறேன். சாரி லேட்டாக வந்ததுக்காக. ஜெய்ப்பூரில் ஷூட்டிங் முடிச்சுட்டு விடிய காலை தான் வந்து அப்புறம் சில வேலைகளாக இருந்ததுனால டக்குன்னு வர முடியல, மன்னிக்கணும். இந்த டீம் மொத்த பேருக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா நண்பர் ஆதேஷ் பாலா வந்து ரொம்ப நாளாக எனக்கு நண்பர், சினிமாவுக்கு வந்த காலத்துலேருந்து. ஸோ அவர் கூப்பிட்டு நேரத்துக்கு வர முடியலையே, படத்தை பார்க்க முடியலன்ற ஒரு வருத்தம் இருந்தாலும் நண்பர் மன்னிச்சிருவேன்னு நினைக்கிறேன். இந்த படத்தை பார்க்க முடியல. இந்த படத்தை பார்த்த பிறகு படத்தை பற்றி ஏதாச்சும் வாய்ப்பு கிடைக்கும்போது அதை பற்றி நான் விமர்சனத்தை நான் சொல்கிறேன். இந்த படத்தோட இயக்குனர் சுகன் சாருக்கு என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படத்தில் நானும் நடிக்க வேண்டியது, பட் சில காரணங்களால் பண்ண முடியல. அதுக்கு இந்த நேரத்தில் நான் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் இயக்குனருக்கு. நண்பர் ஆதேஷ் பாலா வந்து நான் சொன்ன மாதிரி நான் சினிமாவுக்கு வந்த காலகட்டத்திலேருந்து ஒரு நெருங்கிய நண்பர். சினிமாவுக்காக வந்து அவங்க அப்பாவும் ஒரு கலை குடும்பம், அவங்க குடும்பமே ஒரு கலை குடும்பம்.
சினிமாவுக்காக எவ்வளோ கஷ்டப்படுற பல நடிகர்களில் அவரும் ஒருத்தர். அவர் என்ன நினச்சாரோ அந்த கோலை நோக்கி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சுட்டு வந்துட்டுருக்காரு. இன்றைக்கி அந்த கோலை நெருங்கிட்டாருன்னு தான் நான் நம்புகிறேன். நானும் இத்தனை வருஷம் சினிமாவில் வந்து இருக்கும்போது பல நடிகர்களை பார்க்குறோம். எனக்கு எப்பவுமே ஒரு பெரிய ஹீரோ, பெரிய ஒரு இயக்குனர் அப்படின்னா உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு தயக்கம், பயம் இருக்கும். நான் வந்து எந்த ஒரு படப்பிடிப்பு படம், எந்த ஒரு குழு பார்த்தாலும், எந்த டயத்தை பார்த்தாலும், எந்த ஹீரோ பார்த்தாலும் நான் சார்ன்னு தான் கூப்பிடுவேன். வந்த புதுசில் இப்போவும் வந்து அப்படி தான் கூப்பிட்டுருக்கேன். என்னுடைய வயசில் சின்னவங்களாக இருந்தாலும் சார்ன்னு தான் கூப்பிட்டு பழக்கம். அது எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும், எவ்வளோ சின்ன நடிகராக இருந்தாலும். ஆனால் போடா வாடான்னு சொல்லி கூப்பிட்ற அளவுக்கு ஒரு ஹீரோ எனக்கு நண்பர்களாக இல்லையன்ற ஒரு வருத்தம் ரொம்ப நாளாக உண்டு. அந்த ஒரு வகையில் அந்த ஒரு ஏக்கத்தை தீர்த்து வைக்கிற ஒரு ஹீரோவாக, ஒரு நண்பனாக, போடா வாடான்னு கூப்பிட்ற அளவுக்கு ஒரு ஹீரோவாக நம்ம ஆதேஷ் பாலா எனக்கு கிடைச்சிருக்காரு. ஏன்னா கண்டிப்பாக அந்த ஒரு பெரிய ஹீரோன்ற ஒரு அந்தஸ்தை விரைவில் அவன் அடைவான்னு நான் நம்புகிறேன். வாழ்த்துக்கள் நண்பா, எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நன்றி. பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். மேடையிலே வீற்றிருக்கின்ற அனைவருக்கும் எனது வாழ்த்துகளும் வணக்கங்களும். ஒரு திரைப்படம் என்பது 23 மணி நேரம் 23 நிமிடங்களில் எடுத்திருக்கிறார் என்றால் அது நிச்சயமாக, ஏன்னா அதெல்லாம் நான்லாம் நிறைய அனுபவிச்சிருக்கேன். ஒரு நாளில் ஒரு சீன் எடுக்கிற காலகட்டங்கள்லாம் நான் தாண்டி வந்திருக்கேன். அந்த சூழலில் அருமையான ஒரு படத்தை அவ்வளவு கூட்டத்துக்கு இடையிலேயும் கேமராலாம் அழகாக நகர்த்தி போகிறாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு படத்தை 23 மணி நேரம் 23 நிமிடங்கள், அதாவது 24 மணி நேரம் போயிடக்கூடாதுன்னு போராடி 37 நிமிஷம் கம்மியாக பண்ணியிருக்க சுகன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா சுகன் சொல்லும் போது எனக்கும் வந்து இது மலைப்பாக தான் இருந்தது. அது எப்படி முடியும் ஒரு நாளில் ஒரு படமா? நான் சொன்ன ஒரு நாளில் ஒரு படத்தை நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அது எப்படிப்பட்ட படமாக இருந்தாலும் அதுவே உங்களுக்கு பெரிய சாதனை, ஒரு ரெக்கார்டு. இதை வெளியில் கொண்டுட்டு போய் கரெக்டாக சேர்த்தோன்னா அதை சொல்லியே நம்ம படத்தை ஓட்டிடலான்னு. ஆனால் படம் நல்லாவே வந்திருக்கு. நீங்கள் படத்தை எல்லோரும் பார்த்துருப்பீங்க, நான் மிகைப்படுத்தி சொல்லவே இல்லை. ஆனால் அவரை பாராட்ட வேண்டிய இன்னொரு விஷயம், கரெக்டாக வந்து அதுக்கு நடிகர்களை தேர்ந்தெடுத்த நடிகர்களோட தேர்வு வந்து அற்புதம். ஏன்னா நம்ம ஆதேஷ் பாலாவுக்கும் சரி, சாம் சாருக்கும் சரி, மேரிஸ் ராஜாவுக்கும் சரி, அவங்களாம் சொல்லவே வேண்டாம். அவங்களாவே பில்டப் பண்ணி பல சீனை பண்ணிட்டு போயிருப்பாங்க. சார் சொன்ன மாதிரி தான், அவங்க 3 பேரும் சேர்ந்தாலே அந்த காம்பினேஷனுக்கே நம்ம வந்து பதில் சொல்ல வேண்டாம். அதே மாதிரி படத்தில் நடித்த அத்தனை நடிகர்களும் அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. சுகன் சாருக்கு கிடைச்ச தயாரிப்பாளர் சிவா சார் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நான் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு துணிச்சலான முயற்சிக்கு ஒரு நல்ல தயாரிப்பாளர் வேணும். அதை வந்து நீங்கள் சிறப்பாக செஞ்சுருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் சுகனுக்கு தொடர்ந்து படங்களை கொடுத்து இன்று 3 படங்களை நீங்கள் தயாராக வைத்திருக்கீங்க. இந்த படம் வெற்றின்னு வந்த பிறகு அடுத்து ஒன்று அடித்து விடுங்க, வந்துக்கிட்டே இருக்கும். அற்புதமான ஒரு இதை கொண்டுட்டு போய் சேர்க்க வேண்டியது நிச்சயமாக பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் ஒரு கடமை என்று கூறுகிறேன். நம்ம அன்பு அண்ணனுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் அன்பு அண்ணன் கிளம்பிட்டாங்க. ரொம்ப ஒரு போராட்ட குணம் மிக்கவர். சின்ன படங்களுக்குன்னு வந்து ரொம்ப போராடி நிறையா பண்ணிகிட்ருக்காரு. இது எல்லாத்த விட ஆக்ஷன் ரியாக்ஷன் திரு ஜென்னிஸ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இதை ஒரு சின்ன படம்னு நினைக்காம இந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு விழாவை ஏற்பாடு செஞ்சு இந்த படத்துக்கு தகுந்த மாதிரி நான் தியேட்டர்களை ஏற்படுத்தி கொடுக்குறேன்னு சொன்ன அவருக்கு நிச்சயமாக உங்களுடைய முயற்சிக்காகவே இந்த படம் வந்து ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமையும். சிறப்பு விருந்தினர்களாக இங்கே வந்து சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கும் எங்கள் இயக்குனர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் நண்பர் பேரரசு அவர்களுக்கும், நடிகர் மாஸ்டர் மகேந்திரன் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி கூறி, அருமை நண்பர் சுகனுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களை கூறி, சுகனோட பையனும் ரொம்ப அற்புதமாக வந்து இந்த படத்தில் நடிச்சிருந்தார்.
கென்னடி சார் அற்புதமாக டைலாக் எழுதினார். அவர் ஒரு நாள்னு சொல்கிறாரு, அவரால் முடியும், ஏன்னா அவர் அப்படிப்பட்ட சாதனையாளர் தான். எல்லாருமே தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணியை வெகு சிறப்பாக செய்திருக்கின்றார்கள். கேமராவும் வந்து ஒரு நாளில் எடுத்த ஒரு படத்துக்கான கேமரா ஒர்க்குன்னு நிச்சயமாக சொல்ல முடியாது. கேமராமேன் யாருன்னு எனக்கு தெரில, பேரை பார்க்கல நான். இளையராஜா ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. கேமரா சைடும் சரி, இசை எல்லாமே வந்து ரொம்ப அற்புதம். இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களுடைய கடமை, நம்முடைய பொறுப்பு என்று சொல்லி தந்த இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். பிதா ஒரு கடத்தல் கதை, ஒரு கலகலப்பான கடத்தல் கதை. ஃபஸ்ட் ஹாஃப்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக, ரொம்ப ஒரு காமெடியாக இருந்துச்சு. அதுவும் நம்ம சாம்ஸ் ஃபஸ்ட் ஹாஃபை தூக்கி நிறுத்திட்டார் அவர். சின்ன வயசில் வந்து எனக்கு பிடிச்ச காமெடி நடிகர்னா சுருளிராஜன். அவர் பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரு பார்த்தா சிரிப்பு வந்துடும், அந்தளவுக்கு ஒரு நம்மளுக்கு பிடிச்ச நடிகர். அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச காமெடி நடிகர்னா வெண்ணிராட மூர்த்தி சார். நம்ம ரசம் வேறு மாதிரி. அவர் பார்த்தா எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். இப்போ எனக்கு பிடிச்ச ஒரு காமெடி நடிகர்னா சாம்ஸ் தான். ஆமாம், ஃபேஸில் ஒரு 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 அசால்ட்டாக ஒரு ஒரு தெனாவிட்டாக டப்புன்னு டயல் அடிச்சுட்டு போயிருப்பார். அந்த பயணம்னு ஒரு படம் பார்த்தேன். ஆமாம், அதில் ஒரு நடிகராக வந்திருப்பார். அந்த நடிகர் உள்ள கெத்து எல்லாத்தையும் காட்டியிருப்பார். அதுலேருந்து அவங்க ரசிகர் ஆகிட்டேன். இந்த படம் ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக அவங்களெல்லாம் பயங்கர ரசித்தேன். அதில் ஒரு டைலாக் மாரி சார் சொல்லுவார். அவர் சொல்லுவார் ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு போயிட்டு வரேன்ட்டு. ஒரு ஒன்றுக்கு போனால் பார்த்தா முன்னுக்கு போகணும் பாரு. ஆமாம், சின்ன சின்ன நகாசுக்கெல்லாம் அவன் ஏன்னா என்ன ஆச்சரியம்னா 23 நேரம் 23 செகண்ட் அப்படின்னு சொன்னால் நம்பவே முடியல. நீங்கள் சொன்னதுனால அதில் பார்க்க அதுவே ஆச்சரியமாக இருக்குது. எப்போ இவ்வளோ சீன், எப்படி இவ்வளோ பில்டப்ஸு, இவ்வளோ சீன்ஸு, அதுவும் கடத்தல் கதை, ஒரு காமெடி கதை, ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு ஃபேமிலி ஸ்டோரினா கூட நம்பலாம். இது ஒரு திருவிழா காட்டுறாங்க. அங்கே ஒரு அம்மா வாதம் வந்து படுத்து கிடக்கு ஒரு பக்கம் சேசிங்க, ஒரு பக்கம் வீட்டில் அடைச்சி வச்சு, அது ஏகப்பட்ட ட்விஸ்ட்டு வேறு. அதாவது இது ஒரு நாள் எடுக்கப்பட்ட படங்கிறது சரி நம்ப முடியல. அதுவே உங்களுக்கு பெரிய சக்ஸஸ். ஆமாம், என்னோட தயாரிப்பாளருக்கு இப்போல்லாம் 2 லாபம் கிடைக்கிறதே பெரிய விஷயம். அதில் வந்து முதல் லாபம் அப்படிங்கிறது இயக்குனர் அவர் பிளான் பண்ணி எங்கெங்கெல்லாம் செலவை குறைக்கிறாரோ அதெல்லாம் தான் ப்ரொடியூசருக்கு முதல் லாபம். இயக்குனருக்கு பிளானிங் இல்லைன்னா முதலுக்கே நஷ்டம். எந்த இயக்குனர் பிளான் பண்ணி படம் எடுக்கிறானோ அவன் தான் முதல்ல ப்ரொடியூசருக்கு உண்டான இயக்குனர். நம்ம சுகன் வந்து முதல்ல ப்ரொடியூசருக்கு ஒரு உண்மையான இயக்குனராக அதில் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. இந்த மாதிரி இயக்குனர் அவன் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இப்போலாம் தேவையில்லாத செலவை குறைச்சாலே ப்ரொடியூசருக்கு பாதி நிம்மதி. இன்றைக்கி பிளானிங் இல்லாமல் வெட்டி செலவுகள். ஒரு டைலாக்கை 4 ஆங்கிளில் 4 கேமரா எடுக்கிறாங்க. அது எந்த ஆங்கிளில் அது க்ளோஸ்அப்னா க்ளோஸ்அப், அதை டிசைட் பண்ணுறவங்க தான் கரெக்டான டைரக்டர். க்ளோஸ்அப் ஒரு டைலாக் போய் ட்ராலி, க்ரைனு, பேக்கில், ஃப்ரண்டில் வச்சு எடுத்து கடைசியாக எடிட்டருக்கு பெரிய தலைவலி வந்துடும். இப்போ உண்மையில் இப்போல்லாம் ரொம்ப கஷ்டப்படுற யார் தெரியுமா? ஒன்று ப்ரொடியூசர், அடுத்து எடிட்டர். ஒரு டைலாக்கை 10 ஆங்கிள் எடுத்து அவன் எதைத்தான் அந்த எடிட்டர் செலக்ட் பண்ணுவாப்புல. இன்றைக்கி உண்மையிலே எடிட்டர்லாம் ரொம்ப சம்பளம் அவங்களுக்கு அதிகம் கொடுக்கணும் சார். எடிட்டருக்கு தான் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போலாம் அப்போல சீன் நம்பர் 12 ஷார்ட் 1 4 5 8ன்னு மாற்றி போய் கொடுப்போம். அதை கொண்டு போட்டால் போதும், அதை ஆர்டர் பண்ணாலே சீன் வந்துடும் எடிட்டருக்கு. இப்போல்லாம் அதெல்லாம் பண்ணவே முடியாது. அள்ளி கொட்டணும், அவன் பொறுக்கணும் போவோம். பொறுக்க அப்புறம் நான் அதை இங்கே வைக்கலாம், இது இங்கே வச்சுக்கலாம், இதை வச்சுக்கலாம். அப்புறம் டைரக்டர் சண்டைகள் இதெல்லாம் இருக்குது. அது என்னென்னா இப்படி ஒரு சூழ்நிலையில் ஒரு நாள் இவ்வளோ பிளான் பண்ணி கரெக்டாக அடிச்சிருக்காரு. முதல்ல அவருக்கு சுகனுக்குனுடைய வாழ்த்துக்கள்.
அடுத்து இதில் நடித்த எல்லா நடிகர்களும் யாருமே சோடப்போல. கடைசியாக அந்த அம்மா ரெகனா பின்னிட்டாங்க. அப்படியே குடும்ப குத்து விளக்கு வந்தாங்க, அப்புறம் குத்திட்டாங்க. குத்து விளக்கை வந்து குத்துற விளக்கு ஆகிட்டாங்க, குத்துற விளக்கு ஆகிட்டாங்க. எதிர்பார்க்கவே இல்லை அது. அது அதான் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு. ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க. அவங்க பேசும்போது ஒரு நல்லா ஒரு விஷயம் சொன்னாங்க. நான் வந்து இஸ்லாமிய பெண், இருந்தாலும் சிவனை கும்பிடுவேன். நாங்கள் இது சிறப்பு இல்லை, இன்னொரு மிகப்பெரிய சிறப்பு சொன்னாங்க. நான் சாமி கும்பிட்டதை விட கேமராவை கும்பிட்டதுன்னு அதிகம். நாங்கள் நமக்கு எந்த மதமாக இருக்கலாம், எந்த சாமியும் கும்பிடலாம், ஆனால் செய்யும் தொழில் தான் தெய்வம். அதனால் நீங்கள் அந்த தொழிலை தெய்வம் நினைக்கிறீங்களே, இன்னும் பெருசாக நீங்கள் முன்னுக்கு வந்துடுவீங்க. நல்லா நடிச்சிருந்தீங்க. உண்மையிலேயே அவ்வளோ சாப்பிட்றது டக்குன்னு அந்த டெரர் ஃபேஸ் மாறிச்சு பாருங்க. நாங்களும் மிரண்டோம், என்னடா இவ்வளோ ஒரு டெரர் ஆட்டு. நான் உண்மையிலேயே அந்த புருஷன்காரன் என் பொண்டாட்டி அப்படிங்க ஒன்று நம்புது அப்படிங்கும்போது வேறு மாதிரி ஓகே, அப்படி இந்த காலத்துக்கு இப்படி ஒரு பொண்டாட்டி இருக்குமான்னு நினச்சிக்கிருக்கேன். அதை இப்படி நினச்சிடாதீங்க, நாங்களாம் இப்படி தான் இருப்போம்ட்டு. அந்த அந்த உங்கள் கேரக்டர் சரி, டேரக்டர் அந்த ட்விஸ்ட்டு சூப்பர், அதை சொல்லிவிடணும். இப்போல்லாம் எல்லாம் கதை தெரியும். இப்போ முன்ன மாதிரி இல்லை, இப்போல்லாம் ஒரு ஷோ தாங்க. அதுக்கப்புறம் கதை தெரிஞ்சு தான் ஆடியன்ஸ் படம் பார்க்குறான். நம்ம பெருசாக ட்விஸ்ட்டு மக்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது, இந்த சீன் தெரிஞ்சிடக்கூடாது, அதெல்லாம் நம்ம அப்படி நினச்சோம்னா அந்த டேரக்டரில் முட்டாள். எவ்வளோ ஒரு படம் பெரிய 200 கோடிக்கு எடுக்க படமும் ஒரு ஷோ தான். அதுக்கப்புறம் அவனுக்கு கதை தெரிஞ்சு தான் பார்ப்பான். கதை தெரிஞ்சே படம் பார்க்கும்போது அந்த படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் தான் அது சிறந்த திரைக்கதை உள்ள படம். இந்த படம் கதை தெரிஞ்சே பார்த்தாலும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு. ரெகனா மட்டும் இல்லை, ஒரு மாதிரி அவரெல்லாம் அங்கங்கே 2 பேரும் கவுண்டமணி சேர்ந்து காம்பினேஷன் மாதிரி போச்சு. உங்கள் காம்பினேஷன் எதாச்சும் சொன்னாலும் சிரிக்கிற மாதிரி போச்சு. அப்புறம் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரம் ஆதேஷ் பாலா. ஆமாம், அவர் வந்து நிறைய நான் பார்த்துட்டே இருக்கேன். நம்ம நடிக்கிறது முயற்சி இதெல்லாம் விட போராடிட்டே இருக்கிற வாழ்க்கை ஒன்று இருக்குதுல்ல, அது சினிமாவில் ரொம்ப அது கொஞ்சம் அது இருக்கணும். அது என்றைக்காவது பெருசாக கொஞ்சம் நிறுத்திடும். சின்ன சின்ன போராட்டி இருந்தார். இந்த படம் உங்களுக்கு அடுத்த கட்டம். ஆதேஷ் பாலாவுக்கு இந்த விதா வந்து அவருக்கு வந்து அப்பா பாரு பார்த்தாலும். ஆமாம், அம்மா அப்பா பாசம் உள்ளவர். ஆமாம், அப்பா ஆசிரம் என்றைக்கு வேணும்னு சொல்லிட்டு வைப்பார். விதாவும் உனக்கு அப்பா தான். ஆமாம், அதனால் இந்த விதாவை எங்கள் அப்பாவை நடிச்சிருங்க. இந்த விதாவை வந்து உங்களுக்கு ஆசிரம் பண்ணி பெரிய நடிகராக ஆகிவிட்டுரும். நடிகர்களுக்கு என்னென்னா, இப்போது அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க, எடிட்டர் அசிஸ்டண்டாக இருப்பாங்க, கேமரா ஒர்க் பண்ணுவாங்க, செட்டாளாக இருப்பாங்க, ஆர்ட் படம் இருப்பாங்க. இந்த நடிகர்களுக்கும் இந்த டெக்னீஷியனுக்கும் என்ன வித்தியாசம்னா, இப்போ இந்த டெக்னீஷியன் ஏதாவது கஷ்டம் வந்து சினிமாவில் போராட முடியலை, சமாளிக்க முடியல அப்படின்னா வேறு வேலைக்கு போயிடலாம், எங்கேயாவது வேலைக்கு போயிடுவாங்க. ஆனால் அந்த நடிகர்களுக்கு பெரிய சவாலுங்க அது. அது பெரிய ஒரு சாபம். சில நேரத்தில் ஒரு முகம் தெரிஞ்ச நடிகர் ஆகிட்டா அவங்களுக்கு வேறு எந்த வேலைக்கும் போக முடியாது. நம்ம நினைப்போம் நடிகர் சுகமாக இருக்காங்க. வெற்றி அடைஞ்ச நடிகர்களுக்கும் அந்த புகழும் அந்த இதுவும் கொஞ்சம் சில நேரத்தில் சாபம் மாறிடும். வெற்றி அடையாத நடிகர்களுக்கும் அது பெரிய ஒரு சாபம் மாறிடும். ஏன்னா இதை விட்டு அப்புறம் வேறு வழி இல்லை, இதில் தான் கிடக்கணும், இதில் தான் நடிச்சாகணும், இதில் தான் போராடி ஆகணும். அதில் சில இயக்குநர்கள் அவங்க சில கண்டிஷன் போடுவாங்க. என் படத்தில் முகம் தெரிஞ்ச நடிகர்களே இருக்கக்கூடாது, தெரிஞ்ச முகமாக இருக்கக்கூடாது, ஃபுல்லாக செலக்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஹீரோக்கள் மட்டும் பெரிய ஆளாக இருப்பாங்க, அது மட்டும் தெரிஞ்ச முகமாக இருக்கலாம். மற்ற அப்பா கேரக்டர், அண்ணி கேரக்டர், இந்த சின்ன சின்ன கேரக்டர்லாம் படத்தை நடிக்காத ஆளாக இருக்குன்னு தேடுவாங்க. அது என்னென்னு தெரியல எனக்கு. அவங்க எத்தனை இப்போ ராதாரவி சார் இருக்கட்டும், நம்ம வடிகுரிசமாவாக இருக்கட்டும், எத்தனை நடிக்கலாம். அவங்க மாதிரிலாம் மீறி யாரும் நீ நடிக்க முடியாது. ஆனால் அவங்களாம் பழைய முகம். அப்போ நீ ஹீரோ புதுசாக போட்டுங்கிறேன்.
ஹீரோ மட்டும் உங்களுக்கு பிஸ்னஸுக்கு உங்களுக்கு மார்க்கெட் உள்ள பழைய நடிகர் தேவைப்படுது, சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் விட்றாங்க. ஏன் சொல்கிறேன்னா, இந்த நடிகர்களுக்கெல்லாம் வேறு வேலை போக முடியாதுங்க, இதுக்குள்ளே தான் வாழ்ந்து ஆகணும். இதை விட எங்கே போவாங்க? அப்போது ஒரு வர இயக்குநர்கள் நீங்களாம் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னா அவங்க கதி என்ன ஆகிறது? எத்தனை புதுசாக வந்துட்டு எவ்வளோ இறக்குவீங்க இங்கே? நான் சரி சின்ன நடிக்க முடியும். இந்த ரஜினி சார் வச்சுக்கோங்க, ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் இருக்கட்டும், அவர் மனுஷன்தான், அவருக்குள்ளேயும் ஒரு ஆதங்கம் இருக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சராசரி மனுஷனாக வாழணும்னு ஆசைப்படலாம். பாருங்கள், ஒரு அம்பானி கல்யாணத்துக்கு போனார், ஆடும்போது அவரும் சராசரி மனுஷன் தான். அந்த இடத்துல ஒரு வெளிப்பாடு ஒரு டான்ஸ் மூண்டு போட்டார், தேச குற்றமாக போயிடுச்சு. ரஜினி எப்படி ஆடலாம்? ரஜினி இப்போ எங்கே ஆடலாம்? நீங்கள் போய் ஆடு. நான் சொல்கிறேன், ஒரு நடிகர் சூப்பர் ஸ்டார் இருந்தால் என்ன உங்களுக்கு அடிமையாக அவர்? எப்போதும் அவரோட எல்லா உணர்ச்சியும் கட்டுப்படுத்தி அப்படியே அமைதியாக அப்படியே முத்திரை வச்சுட்டே உட்காரணும் அவர்? சில இடங்களில் அவர்களும் மனிதர்களாக சராசரி மனிதராக வாழ விடுங்க. இதெல்லாம் போய் ஒரு பெருசாக ஒரு விமர்சனம் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு இங்கே கூனி குருவார். ஏன்னா ஒரு சின்ன ஒரு இடத்துல சந்தோஷப்பட்டோம், ஆடிட்டோம், இது ஒரு பெரிய குற்றம் மாதிரி. இது ஆயிரத்துக்கு பிரச்சனை இருக்குது நாட்டில், அதை பற்றி பேச மாட்டாங்க. நடிகர் வந்து இங்கே ஆடிட்டார், இங்கே இங்கே சுட்டு கொலை போடுவாங்க, வெட்டி கொலை போடுவாங்க, கலாச்சாரம் குடிச்சு சாவாங்க. இதெல்லாம் பிரச்சனை நாட்டு பிரச்சனை இல்லை நம்மளுக்கு. அதான் பிரச்சனை இல்லை. ஒரு நடிகை உங்கள் கல்யாண வீட்டில் சின்ன மூணு போட்டால் பெரிய பிரச்சனை நம்மளுக்கு. நான் சொன்னால் ஆதேஷ் பழுதா நம்ம மகேந்திரன் இவரில் என்ன பெரிய நடிகர் ஆகிட்டாரா? பெரிய நடிகருக்கு இன்னும் போராடிக்கு இருக்காரு. எல்லா திறமையும் அவருக்கு இருக்குது. டான்ஸ் ஆடுவார், நல்லா ஃபைட் பண்ணுவார், சென்டிமெண்ட்ஸ் சின்ன பிச்சு உதறுவார். ஏன் இன்னும் எத்தனை வருஷம் போடுவார் அவர்? ஆனால் ஒரு நாளைக்கு அதுக்கான இடத்த பிடிப்பாங்க அவங்க. ஆதேஷ் பழமும் இது இன்னும் மிகப்பெரிய ஒரு இடத்த அவர் பிடிப்பார். ஆனால் என்னன்னா, இவங்களுக்கு போராட்டிக்கு இருக்கிறதே இவங்களுக்கு வாழ்க்கை இல்லைங்க. ஒரு ஸ்டேஜில் அவங்களுக்கும் ஒரு வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு வரணும். நிறையா அது பேர் எங்கேயோ போய் இந்த யூடியூப்பில் என்னென்னமோ பண்ணுறாங்க, பேசுகிறதெல்லாம் கெட்ட வார்த்தையும் பேசுவாங்க. அவங்கள தேடி போகுது சினிமா, அவங்கள தேடி போகுது. இங்கே எத்தனை நடிக்கிறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க, இங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. எத்தனை நடிகர்கள் வீட்டோட கொடுக்காம கஷ்டப்பட்டுருக்காங்க. நம்ம யாரை தேடுறோம்? இயக்குநர்கள் அசிங்கமாக ஆபாசமாக பேசுகிறவங்களையும் அது மூலியமாக வியூவர்ஸை ஏற்றுறவங்களையும் அம்மா தேடிக்கிருக்கோம். அவங்க ஏற்கனவே வியூவர்ஸ் இருக்குது, அப்போலாம் போடிக்கிட்டு இருக்கு. நம்ம கேபிள் சங்கர் சார் எவ்வளோ விஷயம் சொன்னார். என்ன சொல்கிறேன், வர ப்ரொடியூசர்கள் வந்து ஒரு டேரக்டர் நம்பிடுறாங்க, இந்த கதை நல்லா இருக்குது படம் பண்ணிடுவோம் ஒன்று வந்துடுறாங்க. தயவுசெய்து வர ப்ரொடியூசர்கள் இயக்குனர் மட்டும் நம்பாதீங்க. கதை பிடிச்சிருக்கா படம் பண்ணுங்கள். ஆனால் அதுக்கு முன்னாடி சினிமானா என்ன, பேட்டானா என்ன, கன்வென்ஷனா என்ன, யாருக்கு என்ன சம்பளம், யூனிட்டுக்கு என்ன சம்பளம், எல்லாம் தெரியணும். பிஸ்னஸ் என்ன ஆகும், இந்த படத்துக்கு பிஸ்னஸ் ஆகுமா ஆகாதா, என்னென்ன பிஸ்னஸ்ஸு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் அவங்க ப்ரொடியூசர் வந்து உட்கார வச்சு ஒரு ஏதாவது படத்தை கொஞ்சம் லாபம் பார்க்க முடியும். வர சின்ன ப்ரொடியூசராக அந்த கேபிள்ஸ் அங்கே வர ஐயாட போய் ஒரு அட்வைஸ் கேட்கலாம். ஏன்னா ப்ரொடியூசர் கவுன்சில் எத்தனையோ பேர் பிடிச்சிருக்காங்க, நிறைய ஒரு அனுபவமுள்ள பிடிச்சிருக்காங்க. அவங்கள்ட்ட கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் முதல்ல உங்களுக்கு கதையை கேளுங்க, கதை பிடிச்சா படம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சினிமானா என்ன, இந்த படம் டேரக்டர் இவ்வளோ பட்ஜெட் சொல்லிட்டாரு, இது சரியாக வருமா, இதுக்கான ஒரு ஆலோசனை சொல்கிறேன். நீங்கள் ஆலோசனை கேட்காம படத்தை எடுத்துக்கிட்டு கடைசியாக பிஸ்னஸ் பண்ண முடியலை, எந்த ஏரியா விற்கலை. படம் வந்து போட்ட காசு வர்றதை விட பின்னாச்சுன்னா அதுக்கப்புறம் ரிலீஸுக்கு பணம் கொடுக்க வேண்டியிருக்கு. நிறைய பேர் படம் 2 கோடி படம் பண்ணிடுறாங்க, 1 பைசா திருப்பி வர மாட்டேங்குது. அப்புறம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு 40 லட்சம். இதுதான் இன்றைக்கி நிலைமை. அதானே சார் கேப்ஷன் சார்? படம் பண்ணிட்டோம், அப்புறம் அது கௌரவத்துக்காக படம் முட்டமே அப்படி வச்சுருந்தா அசிங்கமாக போயிருங்கிறதுக்காக கௌரவத்துக்காக திருப்பி 40 லட்சம் 50 லட்சம் செலவு பண்ணி அவங்களே எல்லா தேட்டரும் பேசி ரிலீஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் போகணுன்னா கொஞ்சம் ஆலோசனை கேட்கணும். நம்ம சிவராஜ் சார் அவர் 3 வருடம் பண்ணியிருக்காருன்னு நேரம் எல்லாம் கற்றுருப்பார். அவருக்கு ஆலோசனை தேவையில்லை நினைக்கிறேன். ஏன்னா 3 வருடம் பண்ணியிருக்காரு, எல்லா விஷயத்தையும் கற்றுருப்பீங்க.
நம்ம சுகன் சார், நீங்கள் வந்து பிளான் பண்ணி 23 மணி நேரம் 23 நிமிஷத்தில் படம் பண்ணியிருக்கீங்க. அது உண்மையாக அதையும் தரமாக பண்ணியிருக்கீங்க. திரும்ப அடுத்த முயற்சிகள் இது மாதிரி நீங்கள் பண்ண வேணாம். ஒரு சாதனை போதும். நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 20 நாள் 30 நாள் கூட படம் பண்ணுங்கள். தேவையில்லாமல் ஒரு 100 நாள் 150 நாள் பண்ணாமல் உங்கள் கதைக்கு என்னமோ அது நாட்களை குறைச்சிக்குங்க. ஏன்னா இதுவே இதை சாதனை ஒன்று வாழ்க்கை ஓட்டிகிட்டு இருக்க முடியாது. இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகணும். இன்னும் தரமான படங்களை கொடுக்கணும். இன்னும் நல்ல ஒரு மிகப்பெரிய வெற்றி படங்கள்லாம் கொடுக்க வேண்டியிருக்கு. ஆனால் அடுத்து இங்கே பிளான் பண்ணி ப்ரொடியூசருக்கு வீண் செலவு இல்லாமல் படத்தை பண்ணுங்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். ஏன்னா இதில் நடித்த எல்லா நடிகர்களுமே சின்ன சின்ன நடிகர் தான். அதனால் இந்த படம் வெற்றி அடைஞ்சால் சாம்ஸ் இன்னும் பெரிய ஒரு நாளைக்கு ஒரு 10 லட்சம் வாங்குற மாதிரி. ஆமாம், நான் கூப்பிட்டா ஒரு நாளைக்கு 5 லட்சம் வாங்கிக்கணுங்க. மற்ற டைரக்டர்லாம் 10 லட்சம் வாங்கிக்கணுங்க. இந்த மாதிரி எல்லாம் இந்த சம்பத்ராம் எல்லாருமே சினிமாவை கட்டி பிடிச்சி உருளாருங்க. அதான் வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. அதனால் சினிமாவை கட்டி பிடிச்சி விட மாட்டாங்க அவங்களாம். அவர் ஆமாம், இங்கே தான். ஆமாம், நான் சொல்ல உண்மை தானே. எங்கேயும் போவோம் நடிகர்கள் உண்மை தான். அதனால் நடிகர்களில் தயவுசெய்து சினிமா இளம் இயக்குநர்கள் வந்து சினிமாவை நம்பியிருக்க நடிகர்களை கைவிடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்துக்கு வந்து என்னை கெஸ்ட்டாக கூப்பிட்டதுக்கு ஆதேஷ் பாலாவுக்கும் ஜெனீஷுக்கும் நன்றி. நான் இந்த படம் பார்க்காம இந்த படத்தை பற்றி பேசக்கூடாது. ஆனால் வந்து இந்த படத்தை நான் பார்த்துருவேன் எப்படியும். ஏன் பார்க்கலன்றதுக்கு காரணம் என்னென்னா, திடீர்னு நான் கொஞ்ச நாளாக நடிகனாக ஆகிட்டேன். ஒரு 4-5 படம் நடிச்சிட்ருக்கேன். அதில் வந்து இன்றைக்கி காலையில் ஷூட்டிங் இருந்தால் வரேன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட வேறு சொன்னேன். அவர் வந்து இல்லைன்னா வரேன்னு. கடைசியில் ஷூட்டிங் கேன்சல் ஆகிடுச்சு. நான் ஒரு சின்ன டப்பிங் பண்ண வேண்டியதாக கட்டாயமாகி போயிடுச்சு. அதனால் போக வேண்டியதாகிடுச்சு. ஒரு நடிகனாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு இப்போ நல்லா தெரியுது எனக்கு. சின்ன படம் எடுக்கிறதே கஷ்டம், படம் எடுக்கிறதே பெரிய சாதனை தான். அந்த படம் எடுத்து தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறது அதோட பெரிய சாதனை. அந்த சாதனையை வந்து 23 மணி நேரம் 23 நிமிஷத்தில் பண்ணுறது மிகப்பெரிய சாதனை. அதுக்காக ஒரு ப்ரிப்ரேஷன் பண்ணியிருப்பாங்களே. நிஜமாகவே வந்து இது அவ்வளோ ஈஸியான வேலை கிடையாது. நல்ல படம் கெட்ட படம் எந்த படமாக இருந்தாலும் எல்லாரும் ஒரு படம் எடுக்கும்போது அது நல்ல படமாக வரணுன்றதுக்காக தான் முயற்சி பண்ணுறாங்க. அப்படி பண்ணுற பட்சத்தில் வந்து அந்த படம் வந்து கரெக்டான இடத்துல ரீச் பண்ணி கரெக்டாக மார்க்கெட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. நிறைய பேருக்கு இப்போ இருக்கிற பிரச்சனை என்னென்னா, சின்ன படங்கள் வியாபாரம் செய்ய முடியாத விஷயம் ஒன்று இருக்குது. அது எல்லாருக்குமே தெரியும். திரும்ப திரும்ப நம்ம பேசிகிட்டே இருக்கோம் அதை பற்றி. நிஜமாகவே இன்றைக்கி சின்ன படங்களை வியாபாரம் பண்ணவே முடியாத நிலைமை ஆகிப்போச்சு. நிஜமாகவே ஹிந்தி விற்கும், எஃப்எம்எஸ் விற்கும், இப்படி ஏதாவது ஒரு சின்னதாக விற்குன்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, அது இன்றைக்கி அது இல்லவே இல்லாமல் போயிடுச்சுன்றது தான் முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய படங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. எல்லாருமே அங்கே வந்து அதை வியாபாரம் பண்ணுறதுக்கான மொழி இன்னும் 2 இல்லவே இல்லை. பெரிய படங்களே வந்து இன்றைக்கி வந்து ஹிந்தி விற்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க, சேட்டலைட் விற்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. சமீபத்தில் ரிலீஸ் ஆன ஒரு பெரிய ஹிட்டு படம் சேட்டலைட் இன்ன வரைக்கும் விற்கலை. ஸோ இன்றைக்கி வந்து எல்லாமே படம் எடுக்கலாம், எண்ட் யூசர் கொண்டு போகிறதுக்கு வந்து முன்னாடி ஒரு வியாபாரம் ஆகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு இல்லை. அன்றைக்கி அது கிடையாது. இன்றைக்கி நீங்கள் படம் எடுக்கும் பொழுதே அதை விற்கிறதுக்கும் அதை மார்க்கெட்டில் கொண்டு வரத்துக்கும் அதை கொண்டு போய் மார்க்கெட்டில் போய் சேர்க்கறதுக்கும் எல்லாத்துக்குமே தயாராக இருக்கிறவங்க மட்டும்தான் படம் தயாரித்தால் அந்த படம் வெளியே வருமே தவிர, எனக்கு ஒரு வியாபாரம் நடந்துடும், இந்த வியாபாரத்தை வச்சு நம்ம எதாவது காசு பண்ணி அதுலேருந்து திருப்பி அந்த படத்தை பற்றி ரிலீஸ் பண்ணான்னு நினச்சா அது நடக்காத காரியமாகிடுச்சு. அது இந்த சின்ன படத்துக்கு மட்டும் இல்லை, பெரிய படங்களுக்கும் இங்கே நிறைய படங்கள் ரிலீஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக நான் சொன்னது உண்மையா இல்லையான்னு. அடுத்தது நான் ஒரு 10 வருஷம் 2010 வந்து நான் வந்து சினிமா வியாபாரம்னு ஒரு புத்தகம் எழுதும்போது நான் அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பக்கத்தில் எழுதின விஷயம் என்னென்னா, இன்னொரு 10 வருஷத்துக்குள்ளே நீங்கள் மொத்தமே இன்டர்நெட்டில் தான் டிவி பார்க்க போகிறீங்கன்னு எழுதினேன். அப்போ எல்லோரும் சிரித்தாங்க. ஆனால் நீங்கள் 2023 24 பாருங்கள், 2015 நெட்ஃப்ளிக்ஸ் வந்துருச்சு, டிவி வந்துருச்சு, ஐபிடிவி வந்துருச்சு. இன்றைக்கி டிவியே கிடையாது. இன்றைக்கி லீனியர் டிவியோட மார்க்கெட் குறைஞ்சதுனால தான் இன்றைக்கி இந்தி மார்க்கெட் காலி ஆகிடுச்சு. அதே போல் எதிர்காலத்தில் வரக்கூடிய எல்லா விஷயமும் ரெவன்யூ ஷேரில் தான் ஒன்றுமே வியாபாரம் நடக்கும். அதற்கு எல்லா தயாரிப்பாளர்களும் தயாராக இருக்கணும். ஒரு விதத்தில் நான் இந்த தயாரிப்பாளரை பாராட்டுறேன். ஒரு படம் எடுத்துகிட்டு நம்ம இருக்கிறத விட ஒரு 3 படம் எடுத்து வச்சுருக்கிறாரு. இனிமேல் யார் கண்டென்ட் வச்சுருக்கிறாங்களோ அவங்க தான் ராஜா.
ஏன்னா கண்டென்ட் எல்லாருக்குமே வேணும். அதை விலையாக்க முடியல, வியாபாரமாக்க முடியலன்ற விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டு இருக்கோம். ஒன்றும் இல்லை, இன்றைக்கி இருக்க மிகப்பெரிய வியாபாரம் ஒன்று இருக்குது. இது யாருக்கும் தெரியலையா, தெரியாது. இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் நிறைய பேருக்கு. நான் அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன், கோச்சிக்காதீங்க. ஏன்னா பத்திரிகையாளர்கள் மூலமாக அதை வெளியே போனால் இன்னும் நல்லாயிருக்கும். ஒரு நிறுவனம் இருக்குது, இந்த நிறுவனம் வந்து இந்த படத்தை வந்து விலைக்கு வாங்கிக்குது, இல்லாட்டா ஒரு அட்வான்ஸ் கொடுக்குது. அட்வான்ஸ் கொடுத்துட்டு அந்த படத்தை வாங்கி வச்சுட்டு கிட்டத்தட்ட அவங்கக்கிட்ட ஒரு 300லேருந்து 600 படம் இருக்குது. இந்த 600 படத்துக்கும் அவங்க வந்து எல்லா டிஜிட்டல் சேட்டலைட்டு என்னங்கெல்லாம் சான்சஸ் இருக்கோ அவங்கெல்லாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க. அந்த எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தில் 20லேருந்து 30% எடுத்துக்கிட்டு உங்களுக்கு தராங்க. ஆனால் அவங்க கொடுக்குற அட்வான்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 2 லட்சமோ 1 லட்சமோ, இல்லாட்டா சில பேருக்கு அட்வான்ஸே கிடையாது. டைரெக்டாக போட்டு அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய கண்டென்ட் ப்ரொவைடராக இருக்காங்க. எல்லா பெரிய பிளாட்ஃபார்ம்லேயும் அவங்கக்கிட்ட இருக்கிற விஷயம் என்னென்னா, எங்ககிட்ட 500 படம் இருக்குது அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட் தான். ஸோ இப்போ யாரோ எடுத்த படம் அவங்கக்கிட்ட வந்து இத்தனை படமும் குவிச்சு வச்சுருக்கிறதுனால எங்ககிட்ட பாருங்கள், இந்த கடையில் உள்ள ஷோகேஸில் இருக்குது, நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன், நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து ரெவன்யூ ஷேர் கொடுங்க. ஃபேஸ்புக்கில் போட்டால் 30% எங்களுக்கு, யூடியூப்பில் போட்டால் 20%, அமேசானில் போட்டால் எனக்கு இவ்வளோ பர்சன்டேஜ், இந்த மாதிரி ஒவ்வொரு பர்சன்டேஜ் போட்டு வாங்கிக்கிறாங்க. நான் இதை ஒவ்வொரு தயாரிப்பாளரும் டைரெக்டாக பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன். ஒரு 1 கோடிக்கு படம் எடுத்துகிட்டு 2 கோடிக்கு படம் எடுத்துகிட்டு ஒரு 5 லட்ச ரூபா கொடுக்குறாங்க, 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுக்குறாங்க. உண்மையாகவே வந்து காசே வரல, ஏதாவது 1 லட்சமாக வந்தாது பரவாயில்லன்னு நினைக்கிற விஷயந்தான். ஆனால் தொடர்ந்து சினிமாவில் இயங்கணும்னு ஆசைப்படுறாங்க அத்தனை பேரும். நீங்கள் பண்ண வேண்டியது தொடர்ந்து படங்கள் எடுக்கணும். அந்த படங்களை எடுத்துன்னு போய் மார்க்கெட் பண்ணுறதுக்கு இதுக்கான காசு வந்து தயார் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வெயிட் பண்ணி இப்போ நீங்கள் தேட்டரில் போட்டு அந்த பணம் நம்மக்கிட்ட வரதுக்கு கிட்டத்தட்ட 2 மாதம்லேருந்து 3 மாதம் ஆகும். தேட்டரில் இப்போ எல்லாரும் கேட்பாங்க, இந்த பிளாட்ஃபார்மில் போட்டால் அவங்களுக்கு வந்துடுமா, இந்த படமும் எத்தனை பேர் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, இதில் போட்டால் எத்தனை பேர் காசு வரும், இப்படிலாம் கேட்கும். எந்த தேட்டர் ஓனர்கிட்டையாவது போயிட்டு உங்கள் தேட்டரில் நான் ஒரு ஷோ போட்டால் எவ்வளோ கிராஸ் தருவீங்கன்னு கேட்டுருப்போமா? கேட்குறதே கிடையாது. ஏன்னா எப்படி மக்கள் வந்து தியேட்டரில் ஒரு படம் நீங்கள் கொடுக்குற ஆதரவுலாம் வச்சு படத்தோட ட்ரெயிலர், டீசர், பாட்டு இதெல்லாம் போய் ப்ரொமோஷன் பண்ணி இது நல்லா இருக்குன்னு தெரிஞ்சு வந்து உள்ளே வந்து பார்க்குறதுக்கான டைம் மாதிரி தான் இன்றைக்கி ஓடிடியில் எல்லாருக்குமே அதே விஷயம் தான் இருக்குது. இன்றைக்கி எல்லோரும் ஒரு வாரத்துக்கு தமிழ் சினிமாவில் ஒரு 5 படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா ஓடிடியில் மட்டும் மேஜர் 5 ஓடிடியில் மட்டுமே குறைஞ்சபட்சம் ஒரு மாதத்துக்கு ஒரு வாரத்துக்கு 40 கண்டென்ட் ரிலீஸ் ஆகுது. இந்த 40 கண்டென்ட்டுக்குமே எப்படி நம்ம சின்ன படங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி தான் அந்த 40 கண்டென்ட்டுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த படங்கள் ஏதோ ஒரு மீடியாவில் எங்கேயாவது ப்ரொமோட் பண்ணி அந்த ப்ரொமோஷன் பண்ணுற விஷயம் ரீச் ஆகி கண்டென்ட் நல்லா இருந்து அதுக்கப்புறம் பார்க்குறாங்க. இதில் ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நமக்கு இந்த கண்டென்ட் எல்லாமே இந்த ஒரு வாரத்தில் ஒரு ஷோவில் ஆள் வரலன்னா தூக்கிடுவான்னு கிடையாதுல்ல, அது ஆகாது. ஷெல்ஃப் லைஃப்ஸ் வந்து கிட்டத்தட்ட 6 மாதமோ 1 வருஷமோ இருக்குது. ஸோ இப்போது நீங்கள் சின்ன படம் எடுக்கிறீங்க, தியேட்டரில் போடுறீங்க, ஓரளவுக்கு நல்ல ரெகக்னேஷன் கிடைக்குது, நீங்களே இந்த படத்தை வச்சிங்க, எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் நீங்களே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஏன்னா நான் ஓடிடி நடத்துகிறேன், உங்களுக்கு தெரியும், ஓடிடி ப்ளஸ்ன்றது நடத்துகிறேன், நீங்களே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும். எப்படி இந்த மாதிரி ஒரு படத்துக்கு நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணுறீங்களோ அதே ப்ரொமோஷனை அதே ரீச்சை திரும்பவும் நீங்கள் வந்து செலவு பண்ணிங்கன்னா மக்களை பார்க்க வைக்க முடியும். உங்களுக்கு அந்த 100 ரூபாவோ 1 ரூபாவோ உங்களுக்கு நேரடியாக வரும். தொடர்ந்து படம் பண்ண முடியும், உங்களுடைய பேஷனை ட்ராவல் பண்ண முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்ச சின்ன ஐடியா சொல்லியிருக்கேன். நன்றி, வணக்கம். இங்கே வந்திருக்கோம் மீடியா சொந்தங்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கோம் என்னோட சொந்தங்களுக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். 23 இந்த படம் வந்து இது கூப்பிட்டுருந்தாங்க, ஜெனி சார் தான் கூப்பிட்டுருந்தாரு. நான் ஒரு இங்கு மிருகங்கள் வாழும் இடம் படம் ஏப்ரல் 26 ரிலீஸ் பண்ணியிருந்தேன். அந்த படத்தை ஜெனி சார் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தார். அதனால் தேட்டர்லாம் கிடச்சி நல்லபடியாக வெற்றி படமாக ஆக்கி கொடுத்தாரு. அதை அவரை மறக்க முடியாது. அந்த ஒரு நண்புக்காக இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கேன். அப்புறம் அந்த படத்தை நான் பார்த்தேன், படம் நல்லா இருந்துச்சு. பரவாயில்ல, ஒரு புது முயற்சியாக எடுத்திருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி படம் எடுக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய கஷ்டம். அதை 23 மணி நேரத்தில் 23 நிமிஷத்தில் எடுத்திருக்கா, அது ஒரு பெரிய சாதனை. அதில் கண்டிப்பாக இதை வந்து இந்த உழைப்பை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது வந்து நீங்கள் இந்த எய்த்தாப்பில் உட்காந்துருக்க அன்பு சொந்தங்களால் மட்டும்தான் முடியும். அது வந்து இந்த எங்களை மாதிரி சினிமாக்காரங்களுக்கு நீங்கள் வந்து எவ்வளோக்குள்ள எங்களை நாங்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அப்போ தான் இந்த சினிமா வெற்றி அடையும். இல்லைனா கொஞ்ச நாள் கழித்து சினிமாவே இல்லாமல் போயிடும். அதுக்கு மிகப்பெரிய முதுகெலும்பு நீங்கள் தான். அதனால் வந்து ஒரு ப்ரொடியூசரு, ஒரு டைரக்டரு, அது ஒர்க் பண்ணுற எல்லாருமே ரொம்ப சிரமப்பட்டு தான் ஒரு படத்தை ரெடி பண்ணுறாங்க. பல பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குது, உங்களுக்கு தெரியும்.
அவ்வளோத்த மீறி இப்போ ஒரு படத்தை வெளியே கொண்டாந்து கொடுக்குறாரு, ஒரு ப்ரொடியூசர் கொடுக்குறாருன்னா அந்த ப்ரொடியூசர் வந்து மிகப்பெரிய லெஜெண்ட்ஸ்னு சொல்லிக்கலாம். அதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து நீங்கள் தான் அதுக்கு கரை சேர்த்து கொண்டு போய் நல்ல சேர்க்கணும். அதிக நேரம் டைம் எடுத்துக்க விரும்பல. வந்திருக்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இங்கே வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்களுக்கும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிதா அப்படின்ற ஒரு படம் எடுத்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு நல்ல கலைஞர்களுக்கு எழுச்சி ஏற்படுத்துகிற மாதிரியும் வாழ்க்கையில் தூக்கி விடுற மாதிரியும் கை கொடுத்து தூக்கி விடுற மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக சும்மா ஒரு விளையாட்டுத்தனமாக ஒரு கம்பெனி ஆரம்பித்தோம், எஸ்ஆர் ஃபிலிம் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த எஸ்ஆர் ஃபிலிம் ஃபேக்ட்ரி ஒரு படம் இல்லை 3 படம் எடுக்குது அப்படின்ற போது உண்மையாகவே பிரமிப்பாக யோசிக்க வேண்டிய விஷயமா இருந்தது. ஃபஸ்ட்டு சுகனை பார்க்கும்போது அவர் சொல்லியிருந்தார், சார் ஒரே நாள் தான் படம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். நான் சொன்னேன், சும்மா விளையாட்டுத்தனமாக சொல்கிறாரு, ஒரு நாள் எப்படி படம் பண்ண முடியும், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விளையாட்டாக ஆரம்பித்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்த அந்த ஒரு விஷயத்தை நல்லபடியாக கரெக்டாக சொன்ன டைமில் காப்பாற்றின சுகனுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கிறேன். ரெண்டாவது, இந்த படத்தில் எல்லாரும் சொல்கிறாங்க 23 மணி நேரம் 23 நிமிஷத்தில் எடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த டைரக்டர் பண்ண சாதனையை விட ப்ரொடியூசர் பண்ண சாதனை என்னென்னா, ஒரே டைரக்டர் ஒரே ப்ரொடியூசர் 2 பேரும் சேர்ந்து 3 படம் டைரக்ட் பண்ண முதல் விஷயம் அப்படின்னா இது டைரக்டர் பண்ண சாதனை இல்லை, ப்ரொடியூசர் பண்ண சாதனைன்னு சொல்லலாம். அப்புறம் இந்த படத்தில் வந்து இதை வந்து ரிலீஸ் அதாவது படம் எடுத்து முடிச்சு ஒரு 6 மாதம் ஆச்சு. இதை ரிலீஸ் பண்ணலாமா வேண்டாமா என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்க ஒரு தருணத்தில் ஒவ்வொருத்தரோட அனுபவம் என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம்னு ஒரு ஐடியா கேட்கும்போது இதில் வந்து ஒவ்வொரு நடிகர்ஸும் ரொம்ப எதிர்பார்ப்போடு இந்த படம் எப்படி வரும், எப்படி இருக்குது, எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரோட மூஞ்சிலையும் பார்த்த அந்த சந்தோஷம் இதில் வந்து அவங்களுக்கு எவ்வளோ பணம் கொடுத்தாலும் கிடைக்கவே கிடைக்காது. அந்த சந்தோஷத்துக்காக ரிலீஸ் பண்ணுற படம் தான் பிதா. இதில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸும் சரி, ஆர்டிஸ்ட்டும் சரி, எல்லாரும் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு நாள் ஃபுல்லாக தூங்காமல், நடக்க முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டு ஓடி இந்த படம் முடித்தது. பட் எனக்கு ஒரு வருத்தம் என்னென்னா, நான் இருந்து பார்க்க முடியலையே அப்படின்ற ஒரு வருத்தமே தவிர்த்து இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுல எனக்கு முழு திருப்தி சந்தோஷம் கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் இன்னும் 2 படம் எடுத்திருக்கோம். இதை வந்து இந்த படத்தை வந்து பேஸாக வச்சு இன்னும் இதே மாதிரி திரைப்படத்தில் அதாவது நல்ல வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினச்சி காத்துக்கிட்டு இருக்கா எல்லா இளைஞர்களுக்கும் கை கொடுத்து தூக்கி விடணும் அப்படின்ற எண்ணத்தில் எஸ்ஆர் ஃபிலிம் ஃபேக்ட்ரி செயல்படணும்னு நினைக்குது. ஸோ நன்றி, வணக்கம். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் இந்த திரையுலகத்தைச் சேர்ந்த முக்கியமான புள்ளிகளுக்கும் வணக்கம். எங்களுடைய குழுவின் சார்பாக அழைப்பை ஏற்று வந்திருக்கிற பேரரசு சார், அரவிந்த் சார், மாஸ்டர் மகேந்திரன் சார் எல்லோருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். ஆக்சுவலாக இந்த படம் இதுக்கு முன்னாடியே சுயம்வரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்து ஒரு நாளில் எடுத்து சாதனை பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அது பெரிய பெரிய நடிகர்கள், பெரிய பெரிய ஹீரோக்கள் எல்லாம் சேர்ந்து 6 யூனிட்டாக பிரிஞ்சு வேலை பார்த்த ஒரு படம் 24 மணி நேரத்தில் முடிச்சிருக்காங்க. இது வந்து அதை விட நான் இன்னும் கொஞ்சம் பெருசுன்னு சொல்லுவேன். ஏன்னா இது 2 யூனிட் தான். ஃபுல்லாக திருவிழா பக்கம் அந்த செட்டப்புக்கு ஒரு யூனிட்டு, வீடு ரோடு இந்த மாதிரி சைடுக்கெலாம் ஒரு 2 யூனிட்டு. இதை வச்சு 23 மணி நேரம் 23 நிமிஷத்தில் முடிச்சிருக்கிறதே என்னை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய ஒரு சாதனைன்னு சொல்லுவேன். இப்படிப்பட்ட ஒரு சாதனையை தன் எண்ணத்தில் உருவாக்கி இப்படி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கிற இயக்குனர் சுகன் அவர்களுக்கும், அவரோட எண்ணத்துக்கு தீனி போட்டு துணையாக நின்ற தயாரிப்பாளர் சிவராஜ் சார் அவர்களுக்கும் எனது மிகப்பெரிய பாராட்டுகளும் நன்றிகளும். சிவராஜ் சார் பேசிக்காக ஆடிட்டரு, என்னோடய அக்கௌண்ட்ஸும் அவர் தான் பார்த்துக்கிறாரு. ஸோ இந்த படத்துக்கு நான் வாங்கின பேமெண்ட்டை நலிந்த கலைஞர்களுக்கு கிடைத்த ஊக்கத்தொகை மாதிரி நினச்சி அதை அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். இங்கேயே அக்கௌண்ட். ஆக்சுவலாக இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா 1 ரேஸுக்கு எல்லாம் பண்ணுவாங்களே, வேலை பார்ப்பாங்களே, கார் அப்படின்னு வரும், டக்குன்னு இருக்கும், கடற்கடன்னு 4 வீலெல்லாம் எடுத்து மாட்டுவாங்க அப்படி போய் அந்த மாதிரி இந்த எப்போ அந்த அருள்மணி சார் வந்து ஒரு வாழ்த்தை சொல்லி ஸ்டார்ட் அப்படின்னு ஆரம்பித்தாங்களோ அதுக்கப்புறம் இந்த தேனி கூட்டியும் எறும்பு பூத்தையும் கிளச்சி விட்டா மாதிரி ஆளாருக்கு எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோன்னே தெரியல. தடன்னு நடிச்சிட்டே இருந்தோம். சார் ஒரு டீ சாப்பிட்டோம்னா குடிக்கிற டீ அப்படியே ஸ்பாட்லேயே நின்று குடிச்சிருங்க சார், ஷார்ட்லேயே நின்று குடிச்சிருங்க சார், அப்படியே எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற இருந்தாங்க. கேமரா முன்னாடி நடிச்சினா இல்லை சிசிடிவி கேமரா முன்னாடி நடிச்சினான்னு தெரியாத அளவுக்கு அங்கங்கே கேமராக்கள் ஒரே பரபரப்பான ஒரு விஷயமா இருந்தது. இதில் சேலஞ்சிங்கான விஷயம் என்னென்னு நான் பார்த்தேன்னா, ஜென்ரலாக ஒரு நார்மலாக சாதாரணமாக எடுக்கக்கூடிய படங்கள் 30 நாள் 60 நாள் இந்த மாதிரி எடுக்கிற படங்களில்
ஒரு காமெடி ட்ராக் கொடுத்தா அதை உட்காந்து யோசிச்சு டெவலப்மெண்ட் பண்ணி இதெல்லாம் பசையெல்லாம் சேர்த்து சொல்லுவோம். ஆனால் இதுக்கு டைமே கிடையாது. இதுதான் சார் டைலாக், இங்கே தான் சார், இது எவ்வளோ சொல்ல முடியும் சார், இதுக்குள்ளே சொல்லுங்கள் சார், டக் டக் டக், அவ்வளோதான். அதுக்கு எவ்வளோ மின்னல் வேகத்தில் அதில் யோசிக்க முடியுமோ அதுக்குள்ளே நம்மளோட இன்புட்ஸை போகிறது தான் அங்கே ஒரு சேலஞ்சிங்காக இருந்தது. பட் கூட நடித்த ஆதேஷ் அண்ட் மாரிஸ் ராஜா வந்து நல்ல தேர்ந்த நடிகர்களாக இருந்ததுனால அவங்க இன்புட் போட, நான் இன்புட் போட, டக் படன்னு அந்த சீன் உருவாகிறதுக்கு அப்படி ஒரு இந்த நடிகர்கள் இருந்ததுனால தான் இது சாத்தியமாச்சு. இந்த படத்தை தன் படமாக எடுத்து தோளில் சுமந்து பப்ளிசிட்டி பண்ணிட்டு இருக்கிற ஆதேஷ் பாலாக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் நான் சொல்லுவேன். ரியலி கிரேட். பல விஐபிஸ் கிட்ட வந்து வீடியோஸ் பைட் வாங்கி கொடுக்கறது, இந்த படத்தை தூக்கி நிற்கிறதுன்னு பண்ணிட்டு இருக்காங்க. ரியலி சூப்பர். என்னுடைய மேலான ரிக்வஸ்ட், இந்த மாதிரி படம் எடுக்கும்போது ஸ்பாட்டில் ஒரு டாக்டர் வச்சுங்க. ஓகே, பிபிலாம் ஏறிடும் போல இருக்கு, என்ன சுகர் பிபி எல்லாம் வந்துடும் போல இருக்குது. இதே மாதிரி இன்னும் 2 படம் நடித்தா பைத்தியமே ஆகிடும் போல இருக்குது. அந்த மாதிரி ஒரு டஃப் டாஸ்காக இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. பட்டு மொத்த தொழில்நுட்ப கலைஞர், கேமராமேன்ல அந்த யூனிட்லேருந்து ஆரம்பித்து ஆட்டுக்கிட்டுன்னு மொத்த தொழில்நுட்ப கலைஞர்கள் நடிகர்கள் ப்ளஸ் இயக்குனருக்கு துணை நின்ற இயக்குனர் டீம், இவங்களால தான் இந்த விஷயம் இவ்வளோ ஸ்பீடாக நடக்கிறதுக்கான ஒரு சாத்தியமாக மாறிச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக, அப்பா ஏதோ ஒரு சாதனை பண்ணுற படத்தில் நம்மளும் இருக்கோம், நம்மளும் நடித்தோம் அப்படின்ற ஒரு ரொம்ப பிரமிப்பும் சந்தோஷமும் இருக்குது. பட் இதை தாண்டி ஒரு படம் நீங்கள் எப்படி எடுக்கிறீங்கன்றதான் கணக்கு இல்லை. நீ செல்லில் எடு, 10 ரூபாவில் எடு, 20 ரூபாவில் எடு, கோடி கணக்கில் எடு, 1000 கோடி போட்டு எடு, படத்தை மக்கள்கிட்ட சுவாரஸ்யமாக கொண்டு போய் சேர்த்தியா, அதுதான் கணக்கு. ஸோ அந்த சுவாரஸ்யம் இது இந்த படத்தில் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். அது இருந்து மக்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இது மாபெரும் வெற்றி படம் தான். இது பெரிய படம் தான், சின்ன படமே இல்லை. ஒரு நாள் எடுக்கப்பட்ட படம், சாதாரண படம்ன்றதே கிடையாது. நல்ல படத்தை எப்பொழுதுமே ஆதரவு தந்து கொண்டிருக்கும் மக்கள் இதற்கும் ஆதரவு தருவார்கள். நல்ல படத்தை கன்ஃபார்மாக இப்போ இருக்கிற சோஷியல் மீடியாவில் நல்லா இல்லைன்னா சுத்தம், நல்லா இருந்ததுன்னா ஓஹோ தான். அதனால் நல்லா இருந்ததுன்னா மீடியா முதற்கொண்டு எல்லாமே நல்லா பாராட்டி இந்த படத்தை தூக்கி நிறுத்துவாங்க நான் நம்புகிறேன். ஸோ மொத்த குழுவுக்கும் எனது நன்றியும் பாராட்டுகளும். தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம். முக்கியமாக சாருக்கு வந்து ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா சின்னத்திரை தாண்டி ஒரு பிக் ஸ்க்ரீனில் வந்து ஒரு ஸ்டேஜில் நிற்க வைக்கிறது பெரிய விஷயம். என்னோடய ட்ரீமே நல்ல ஒரு ரோல் ப்ளே பண்ணி அந்த ரோல் பேர் வரணும் வெளியே, அப்படின்றது தான் என்னுடைய ட்ரீம். நான் சாமியை நான் நிறைய கும்பிட்டதை விட நான் கேமரா பார்த்து கும்பிட்ட நாட்கள் தான் அதிகம். இத்தனை வருஷம் ட்ராவலுக்கு அப்புறமா எனக்கு ஒரு ரெஜிஸ்டர் கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு படத்தில் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஆனால் இந்த படத்தில் ஒரு லீட் ரோல்ன்றது மிகப்பெரிய ஒரு வரம் தான் சொல்லுவேன். நான் சார்கிட்ட கேட்டேன், என்ன நம்பி என்ன இவ்வளோ பெரிய ரோல் எனக்கு கொடுக்குறீங்கன்ட்டு. அதுவும் இல்லாமல் ரொம்ப லைவில் இது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். அந்த ஆடியோ கூட லைவ், நம்ம ப்ராம்ப்டிங்கும் கிடையாது, ஒரு டேக் கூட எடுக்க முடியாது. ஸோ இந்த 23 மணி நேரத்தில் 23 நிமிஷத்தில் நாம் எடுக்கணும். என்னால் ஸ்பாயில் ஆகிடக்கூடாது, அது மைண்டில் எனக்கு இருந்தது. ஒரு பரீட்சை பேப்பர் வச்சுக்கிட்டு அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கிற மாதிரியே நான் அந்த டைலாக் பேப்பர் வச்சு சுற்றிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு இதில் அனுபவம் ரொம்ப கம்மி. ஒரு படத்தில் நடிக்கிறதும் அது வந்து லைவாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதும். ஸோ இதில் நான் கொஞ்சம் பெஸ்ட்டாக வரணும். எனக்கு கொடுத்த இந்த பெரிய வாய்ப்பை சுகன் சார் என்னை நம்பி கொடுத்துருக்காரு. ஸோ அதை நான் பெஸ்ட்டாக பண்ணணுன்றது மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்தது. அது வரைக்கும் நான் ஓரளவுக்கு நான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். என்னோடய பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே என்ன பேசணும்னு எனக்கு தெரியல. ரெண்டாவது, அந்த கிளைமேக்ஸ் டைமில் கடைசியில் கீழே விழும்போது அலெக்ஸ்ன்ற கேரக்டர் என்னை வந்து பிடிக்கணும். பட் அந்த டைமில் அவர் பிடிக்கல, அந்த பதட்டம் இருந்துச்சு. அந்த டைமிங் முடியணும், கரெக்டாக அந்த அவார்டுக்கான ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ அவருக்கும் அந்த பதட்டம் இருந்தது. அந்த கிளைமேக்ஸ் ரொம்ப முக்கியமான சீனு. அதனால் நான் கீழே விழும்போது அவர் என்னை பிடிக்காமல் விட்டுட்டார். அங்கே எண்டில் அந்த டைல்ஸ் ஒன்று முனை வந்து பட்டுன்னு அடிச்சிடுது. அடித்த உடனே ஹோல் டீம் எல்லாருமே ஓடி வந்து என்னை பிடிக்கிறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. ஏதோ ஒன்று நடந்திருக்கு, ரொம்ப ஓவர் சவுண்டு. ஏன்னா லைவ் ஆடியோ போயிட்டு இருக்கிறதுனால ஒரு பின்னு விழுந்தாலும் ஒரு சவுண்டு கேட்கும். ஸோ அந்த சவுண்ட் இல்லாமல் ஒரு சைலண்ட்டு ஒரு ஸ்பேஸில் தான் எடுக்க முடியும் அந்த சீன்ஸ்லாம். ஸோ நான் கீழே விழுந்து அந்த அடிப்பட்டது பில்டிங்கே சவுண்டு கேட்டுச்சு. எல்லாரும் ஓடி வந்தாங்க. பட் எனக்கு அந்த வலியை விட என்னால் ஸ்பாயில் ஆகிடக்கூடாது. ஏன்னா ஒரு சீன் எடுத்தால் ஒரு ஷார்ட் கட் பண்ணி எடுப்போம் எல்லா ஆங்கிளும். பட் இது வந்து அப்படி கிடையாது. ஒரு சீன்னா ஸ்டார்ட் பண்ணி அந்த எண்டு வரைக்கும் அந்த சீன் முடியணும். அது எடுத்தது எல்லாமே இந்த வழியால் நான் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன்னா அந்த எடுத்த அந்த நிமிஷம் எல்லாமே ஸ்பாயில் ஆகிடும். மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி அந்த டேக் எடுக்கணும். அதனால் நான் இங்கே கை வச்சு அழுகிறதை விட
எனக்கு ஷூட் பண்ணது வயிற்று பக்கம்ன்றதுனால நான் வயிற்றுல இந்த கையை வச்சுட்டு நான் அழுதேன். எல்லாரும் நினச்சிட்டாங்க ஏதோ ஆயிடுச்சு அடிபட்டுன்ட்டு. பட் இருந்தாலும் அந்த கையை மாற்றிட்டு அந்த சீனை ஃபில் பண்ணுறதுக்காக நான் அழுதேன். அன்றைக்கி அந்த பட்ட வலி, அதுக்கப்புறமா ஸ்கேன் எடுத்து அது ரெக்கவர் பண்ணேன். அந்த வலி இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் வரும்போது அந்த ஸ்க்ரீனில் நான் பார்க்கும்போது எல்லா வலியும் பிரசவ வலி மாதிரி, ஒரு குழந்தை முகத்தை பார்க்கும்போது அந்த வலி மறக்குது இல்லையா, அது மாதிரி எனக்கு அந்த ஃபீல் வருது. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். நான் இதுக்கு எந்த அளவுக்கு நான் நன்றி சொல்லணும்னு தெரியல. நன்றின்ற ஒரு வேர்டு மட்டும் எனக்கு போதாது. ஏன்னா என்னோடய மிகப்பெரிய ஒரு கனவை இன்னைக்கு ஆக்குனது டைரக்டர் சுகன் சார். அவருடைய உழைப்பும் என்னுடைய உழைப்பு மட்டும் கிடையாது. ஹோல் டீம், லைட்டிங் மேன்லேருந்து கேமராமேன்லேருந்து என்னுடைய கோ ஆர்டிஸ்ட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள எல்லாரும் என் கூட நடிச்சிருக்காங்க. நான் அவங்க கூட நடிச்சிருக்கேன். ஸோ எல்லாருடைய உழைப்பும் இன்னைக்கு ஒரு படமாக பிரம்மாண்டமாக வந்து நிற்குது. ஒரு சின்ன படம் தானே, ஒரு சின்ன பட்ஜெட்டில் எடுத்தது தானே அப்படின்னு நினைக்காம எல்லாருமே வந்து இந்த படத்தை தியேட்டரில் வந்து பார்த்து இதை என்கரேஜ் பண்ணி சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு வேறு லெவலுக்கு கொண்டு வரணும் இந்த படத்துன்னு தான் நான் ஆசைப்பட்றேன். என்னுடைய கடவுள், நான் ஒரு முஸ்லீம் கேர்ளாக இருந்தாலும் நான் சிவனை ரொம்ப நான் கும்பிடுவேன். திருவண்ணாமலைக்கு போயிட்டு நான் அந்த வாசலில் சார் எனக்கு கால் பண்ணார். எல்லாரும் வந்து இந்த கிளைமேக்ஸ் பார்த்துட்டு தான் உங்களை இந்த கேரக்டரை தான் வந்து ரொம்ப பாராட்டினாங்க, இது உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொஃபைலாக மாறும் மேடம் அப்படின்ட்டு. ஸோ அங்கே போயிட்டு நான் கண்ணில் தண்ணி வந்து நான் ரொம்ப கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். எனக்காக மட்டும் கிடையாது, எல்லாரோடைய உழைப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும் இந்த மூவியை அப்படின்னு சொல்லி நான் வேண்டிட்டு வந்தேன். அந்த சிவன் இன்னைக்கு இந்த படத்தை ப்ரெஸ் மீட் லெவலுக்கு இங்கே வந்திருக்கு, ரிலீஸ் ஆக போகுது. ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இது பிரம்மாண்டமாக எல்லா இடத்துலும் படம் ஓடணும். 100 days ஓடுனா வாழ்க்கையில் வந்து ஃபஸ்ட் டைம் நான் இந்த படத்தில் ஒர்க் பண்ணது ஒரு ரிஜிஸ்டர் ஆவேன்னு சொல்லி எனக்கு தோணுது. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு சுகன் சார் அவருக்கு. தேங்க்யூ. மாதா பிதா குரு தெய்வம், இந்த 4 பேருக்கு என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். என்னை இங்கே நிற்க வச்சிருக்கிற என்னோட குருக்களுக்கும் என்னோட அம்மாவுக்கும் ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த படத்தை பொறுத்தவரையும் எல்லாரும் பாராட்டுறாங்க. ஆனால் என்னோட நண்பராக நான் பார்க்குறேன் என்னோட சுகனை. 2014-15 தெரியும். அவன் பேப்பரில் பேனா வச்சதுலேருந்து இந்த சினிமாவுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதை நான் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த கதையை சொல்லும்போது, நண்பா உனக்கு இதில் ஒரு பெரிய ரோல் கிடையாது, இதில் வந்து ஒரு சின்ன ஒரு கதையாக தான் இருக்கும், ஆனால் நீ ஒரு மெயின் கேரக்டராக இருப்ப, பண்ணுவியா, உனக்கு வந்து இது இல்லையான்னு. நீ இவ்வளோ சிரமப்படும் போது நான் இது கூட பண்ணலன்னா நான் ஒரு நண்பனாக வந்து இது இல்லை, எனக்கு ஒரு சின்ன ஒரு ஓப்பனிங்காக இருக்கட்டும் நான் நினச்சி தான் இந்த படத்தை பண்ணியிருக்கேன். அது மாதிரி ஒரு இதுவாக தான் இது அமைஞ்சிருக்கு. 2வது, இந்த படத்தில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆளை சொல்லணும் அப்படின்னா சிவராஜ் சார், ப்ரொடியூசர். ஏன்னா இந்த படத்தை வந்து சுகன் ஒரு விதமாக எடுத்துக்கிட்டே இருக்கும்போது கை கொடுத்து பயங்கர லெவலில் தூக்கி விட்டது மிஸ்டர் சிவராஜ் சார். ஏன்னா இதில் எவ்வளோ முக்கியம்னு எனக்கு ரொம்ப தெரியும். அதனால் ரொம்ப சிவராஜ் சாருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சுகனுக்கு வந்து ஒரு படம் இல்லை 3 படம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சாம்ஸ் அண்ணாவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஆதேஷ் அண்ணாவை சொல்லியே ஆகணும். ஒரு நூல் உள்ளே போகிற லெவலில் கூட ப்ரமோஷனை வந்து விட மாட்டார். அந்த படத்தை வந்து அவரோட ப்ரமோஷனாக, அவரோட ப்ரொடியூசிங்காக எடுத்துக்கிட்டு, அவரோட விஷயமாக எடுத்துக்கிட்டு யார் பண்ணுவாங்களோ எனக்கு தெரியல. ஆனால் ஆதேஷ் அண்ணா வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், அண்ணா நீங்கள் கவலையப்படாதீங்க, உங்கள் அப்பா உங்கள் கூடவே இருக்கார், அதனால தான் நீங்கள் மேலும் மேலும் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏதோ ஒரு இடத்துல பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அவரே வந்து நான் பண்ணுறேன்னு பண்ணிக்கிட்டே இருப்பார். நான் ரொம்ப பாராட்டுறேன். அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு ரிகானா, ஆனால் அவங்களும் வந்து இந்த வில்லை ரோலில் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. யாருமே இதில் வந்து முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா ப்ராம்ப்டிங்கே கிடையாது. ப்ராம்ப்டிங் கொஞ்சம் கூட கிடையாது. ரொம்ப பெருசாக வந்து ஸ்கிரிப்ட் யாருமே பார்க்கவும் இல்லை. இதுதான் வந்து இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய விஷயம். அப்புறம் ப்ரொடியூசர் கவுன்சிலிங் வந்து அன்பு சாருக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் எங்களோட ஸ்கிரிப்ட் ரைட்டரு கணனி சாருக்கு ரொம்ப நன்றி. அரவிந்த் ராஜ் சாருக்கு இங்கே வந்திருக்கிறது ரொம்ப நன்றி. அப்புறம் பிரதர் மகேந்திரன் சாருக்கு என்னோட நன்றி. இயக்குனர் பேரரசு சார் மிகப்பெரிய இயக்குனர், அவரு நம்ம வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி சின்ன சின்ன படங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாருன்னு கேள்விப்பட்டேன். இது யார் பண்ணுவாங்க, இவ்வளோ பெரிய இயக்குனர், ரொம்ப நன்றி சார். இந்த மாதிரி படங்களுக்கு நீங்கள் வந்து கை கொடுக்கறது. அப்புறம் என்னோட ஒரு குரு மாதிரி சொல்லலாம், கேபிள் சங்கர் சார் வந்திருக்காரு, அவருக்கு வந்து ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்சு நான் பேசிட்டேன். இந்த படம் எல்லாம் நல்லா வரணும். என்னோட எடிட்டர், கேமராமேன்,
மியூசிக் டைரக்டர் எல்லா டீமுக்கும் என்னோட நன்றியை சொல்லியிருக்கேன். பிஆர்ஓ சார் கோவிந்தராஜ் சார் ரொம்ப அழகாக பண்ணுறாரு. ரொம்ப 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 எவ்வளோ அழகாக வந்து இந்த ப்ரமோஷன் பண்ணணுமோ, இந்த பட்ஜெட்டில் எவ்வளோ சூப்பராக பண்ணணுமோ அந்த அளவுக்கு அந்த சார் வந்து இது பண்ணுறாரு. ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கும் இண்டஸ்ட்ரி ஆளுமைகளுக்கு நன்றி. பொதுவாகவே சிறுமுதலீட்டு படங்களுடைய மேடைகளை அலங்கரிக்கிறதுக்கு ஸ்பெஷல் எஃபெக்ட் எடுத்து வர்றது இயக்குனர் பேரரசு அவர்கள். இப்போது இன்னும் ஒரு முக்கியமான இயக்குனர் திரு அரவிந்தராஜ் அவர்களும் இதில் இணைந்திருக்கிறது எங்களுக்கு மகிழ்ச்சி. உங்களோட என்கரேஜ்மெண்ட் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கு. அதுக்கப்புறம் அருமை தம்பி அவருடைய ஒரு படத்தை எங்களோட கம்பெனி மூலமாக திரைக்கு கொண்டு வந்தோம். மாஸ்டர் மகேந்திரன் அவர்கள். எப்போவுமே இண்டஸ்ட்ரியோட பார்வை பலவிதமாக இருக்கும். அவருமே பல விதங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. எனக்கு எப்போவுமே ஒரே மாதிரி தான், ரொம்ப யதார்த்தமாக ஒரே கால் தான். உடனடியாக வந்து இந்த ஒரு சிறப்பிச்சிருக்காரு. எனக்கு ஹாப்பியாக இருக்குது. சிறு முதலீட்டு தயாரிப்பாளர் சங்க தலைவர் திரு அன்பு செல்வன் அவர்கள், திரு கேபிள் சங்கர் சார் அவர்கள், திரைப்பட தயாரிப்பாளர் திரு ஃபைன்ஜான் அவர்கள், இவங்கெல்லாம் அழைப்பு ஏற்று வந்திருக்காங்க. தென் படத்தோட மேக்ஸிமம் ஆர்டிஸ்ட்டும், லிமிட்டட் ஆர்டிஸ்ட் தான் அந்த படத்தில் மேக்ஸிமம் எல்லாருமே வந்திருக்காங்க. அதாவது என் வேலை முடிஞ்சிச்சு அப்படின்றத அந்த 23 hours 24 hours முடிஞ்சிச்சுன்னு இல்லாமல் அவங்களும் வந்திருக்காங்க. சப்போர்ட்டுக்கு விஜய் சார் அண்டு அஜித் சாரும் வந்திருக்காங்க. தேங்க்யூ. எல்லாத்துக்கும் ஸ்பெஷலாக தலைவர் ஆஞ்சநேயர் வந்திருக்காரு. ரெஹானா மேடம் சொன்னாங்க சிவன் லீட் பண்ணாருன்னு. எங்களை லீட் பண்ணிட்டு இருக்கிறது திரு சிவராஜ் அவர்கள். முதல்ல எங்களுடைய தயாரிப்பாளருக்கு பெரிய நன்றி. ஏன்னா நான் எதிர்பார்க்கல. ஏன்னா தயாரிப்புன்றது எவ்வளோ பெரிய டாஸ்க்குன்றதை நாங்கள் ஒவ்வொரு வாரங்களும் நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம மீடியா பீப்புள் பார்த்துட்ருக்கோம், பப்ளிக்கும் பார்த்துட்ருக்கோம். என்னென்னா ஒரு படம் எடுக்கிறவங்க அடுத்த படத்துக்கு வரதே இல்லை. மேக்ஸிமம் திரும்ப சர்வே வரவங்க பெரிய லெஜண்ட்ஸ் தான் இன்றைக்கி இருக்கிறவங்க. இப்போது சிவராஜ் சார் வந்து திரைப்பணியிலேருந்து பின்னணியிலேருந்து வரல, திரைப்படம் பற்றி பெரிய ஐடியா இல்லை. பட் ட்ராவல் இருக்கார். ஒரு 20 years சினிமா பற்றி பார்த்துட்டே இருக்கார், அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்காரு, லேர்ன் பண்ணிகிட்டு இருக்காரு. பட் இது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஏன்னா ஒரு படத்தை நாங்கள் டாஸ்க் முடிக்கிறதுக்குள்ளேயே எங்கள் ஆஃபீஸில் இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ந்து வர மாட்டாங்க, வந்தால் கூட முகத்தை பார்த்துக்க மாட்டாங்கன்ற மாதிரி இருக்கும். இவர் எனக்கு சிட்டிங் கொடுக்கும்போது இந்த நிமிஷம் வரைக்கும் சரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இருந்ததில்லை. ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணி மட்டுமே ப்ரொடியூசர் டைரக்டரை பற்றி பேசுகிறதும், டைரக்டர் அவரை செலிப்ரேட் பண்ணுறதும் பார்க்க முடியுது. இது இந்த இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம். இவர் அவருடைய தனித்தன்மை வாய்ந்த தொழில் தாண்டி நம்மளுடைய திரைத்துறைக்கு வந்திருக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக அவரை வரவேற்கணும். தொடர்ந்து அவருடைய முதல் படத்தை மாதிரியே அடுத்தடுத்த படங்களையும் சிறப்பான முறையில் அவர் வெளியே கொண்டு வருவார். ஏன்னா அவர் லாபம் அப்படின்றது தாண்டி, லாபம்ன்றது என்னது, பணம் எவ்வளோ வரும் அப்படின்றது அது எல்லாருக்கும் கண்டிப்பாக முதல் போட்டவங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கும். அதை தாண்டி இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த படைப்பு கரெக்டாக வெளியே வரணும், இது என்ன நடக்குதுன்றதை நான் அனலைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் இந்த ரிலீஸ் ஒர்க்கை டிசைன் பண்ணியிருக்கோம். ஒரு காம்பேக்டான லிமிடெட் ஸ்க்ரீன்ஸில் முடிந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்ணி ஊடக நண்பர்கள் உங்களுடைய ஆதரவோடு நாங்கள் வெளியே கொண்டு வரோம். இதோட ஹைலைட் அப்படின்றத திரும்ப எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்கிறது நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. 23 பிதா அப்படின்ற டைட்டில் ரொம்ப ஒரு நல்ல வைப் இருக்கிற ஒரு டைட்டில். 23 hours 23 minutes அப்படின்றது ஒரு ஸ்பெஷல் திங். ஏன்னா சுயமரம் வரும்போது ஐ திங்க் நாங்கள்லாம் ஸ்கூல் படிச்சுட்டு வந்திருப்போம். இப்போது இந்த படத்தில் நம்ம இந்த மாதிரி ஒரு சாதனை படத்தில் நம்ம அசோசியேட் பண்ணியிருக்கோன்றதே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த படமே ஒரு சாதனை. ஏன்னா இந்த ஹவர்ஸ் மினிட்ஸ்ன்றது குறைந்த அளவுக்கான ஆர்டிஸ்ட்டை வச்சு எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி லிமிட்டட் ஒரு டியூரேஷனில் எடுத்திருக்காங்க டைரக்டர். அவருக்கு நிறைய மக்களை ஹேண்டில் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நிறைய ஈவெண்ட்ஸ் அது நிறைய ஹேண்டில் பண்ணியிருக்காரு, ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காரு. பட் இதை மூவின்ற போது முதல் படத்தில் திணறல்களை சமாளித்து நேர்த்தியாக ஒரு படத்தை வெளியே கொண்டு வரதுக்கு நிறைய ஸ்பெஷல் எஃபெக்ட் எடுத்திருக்காரு. இப்போ வரைக்கும் அந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ், ஆக்டர்ஸ் எல்லாருமே அவரை ரெக்கக்னைஸ் பண்ணணும்னு விரும்புகிறார். எங்ககிட்ட ஒவ்வொரு நாளும் போஸ்டர்ஸ் ஃபைனல் பண்ணதுக்கப்புறம் இவங்களை ஆட் பண்ணுங்க, எதுவும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு டெக்னீஷியன்ஸ் ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையுமே ஆட் பண்ண சொல்லி அவங்கள என்கரேஜ் பண்ண நினைக்கிறாரு. அதுக்கு அவருக்கு ஒரு பெரிய நன்றி என் வாழ்த்துக்கள். தென் நடிகர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இதில் ஆல்மோஸ்ட் இதில் தெரிஞ்சவங்க ஆதேஷ் பாலா அவர்கள் 2010 ஒரு திரைப்படத்தில் சரத்குமார் சாரோட ஸ்னேகா மேம் நடித்த ஒரு படம். அந்த படத்தில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அறிமுகமாகி இன்றைக்கு வரைக்கும் அதே யதார்த்தத்தோட அதே நட்போட ஒரு உண்மையான ஒரு அஃபெக்ஷனோடு இருக்கிறவர். அவர் எனக்கு ஒரு பின்புலமாக எப்போவுமே இருக்கார், ஒரு நடிகராக, நண்பராக. அவரோட வெற்றியை நானும் காத்துட்ருக்கவங்க எல்லாம் மாதிரி சீக்கிரமாக அவர் வெற்றியை பெருசாக டேஸ்ட் பண்ணுவார். ஏன்னா அந்த வெற்றி கண்டிப்பாக தேவையான வெற்றி, அந்த அங்கீகாரம் கண்டிப்பாக வேணும்.
தென் சாம் சாரோட நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். எங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராஜெக்ட்டில் அவங்களோட படங்கள் எப்போவுமே இந்த படத்துக்கும் ஒரு ஷூட் கமிட்மெண்ட்டில் இருந்தவர் அதை ஃப்ரீ பண்ணிட்டு வந்திருக்காரு. ரியலி ஹாப்பி. ஏன்னா அவங்கள மாதிரி நல்ல நோட்டிசபிள் ஆக்டர்ஸ் வந்து வர்றதே இல்லை. அது என்ன இதுக்கு போனால் என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பாங்க நிறைய பேர். இவர் அப்படி இல்லை. அது ஹாப்பி. தேங்க்யூ சார். தென் எல்லா ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னிக்கல் டீம். தென் ஈவன் மாரிஸ் ராஜா இவர் வந்து ஒரு ஆக்டராக நான் இவரோட நடிச்சிருக்கேன் ஒரு 10 வருடங்களுக்கு முன்பு. கொஞ்சம் ஸ்லோவான க்ரோத்தாக இருந்தாலும் ஸ்டடியாக இண்டஸ்ட்ரியில் அவர் நகர்ந்துட்டுருக்காரு. ரொம்ப கடின உழைப்பாளி, நல்லா டேலண்டட். ஒரு பிரேக் அவருக்கும் சீக்கிரமாக கிடைக்கும் நான் நம்புகிறேன். ஓவராலாக இந்த படத்தோட அனுபவம்னு சொன்னோன்னா, நமக்கு திரைக்கு வரப்போகுது. 22 மணி நேரத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்றதை மீடியா பீப்புள் நீங்கள் பார்த்துட்டீங்க, ப்ரெஸ் பார்க்க போகிறாங்க. குறைகளை மறப்போம், கற்றுக்குப்பாங்க, தட்டி கொடுங்க. தொடர்ந்து எங்களோட ஆக்ஷன் ரியாக்ஷன் சிறு முதலீட்டு தரமான படங்களை திரைக்கு கொண்டு வரதுக்கு எங்களோட பங்களிப்பையும், அதன் பிறகு மற்ற வணிக ரீதியான உதவிகளுக்கும் எங்களோட பங்களிப்பை கொடுத்துட்டே இருப்போம். உங்களோட ஆதரவு இன்னும் எங்களை வளர வைக்கும். இந்த வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் பரிந்துரைத்த நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. ஊடக நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலே ஷூட்டிங் நிற்குது. பத்திரிகைக்கார நண்பர்களுக்காகவே நான் இவ்வளோ நேரம் பொறுத்துட்டு இருந்தேன். ஏன்னா அவங்க தான் தெய்வம். இது ஒரு சின்ன படமாக வந்திருக்கு சார். இப்போது இதுக்கு மேலே உங்களால் தான் அது பெரிய படமாக மாறும். ஏன்னா எல்லா படமும் நீங்கள் தான் ப்ரொமோஷன் பண்ணுறீங்க. தயாரிப்பாளருக்கு பெரிய நன்றி. ஏன்னா அவர் வந்து நான் கூட மறந்துட்டேன் எழுதுனேன். அவர் பாருங்கள் அந்த படத்தை கொண்டு வந்து நிறுத்திட்டார். அதே மாதிரி சிறு முதலீட்டு தயாரிப்பாளர் அவர் சங்க தலைவருக்கும் நன்றி. சுகனை பற்றி சொல்லணும்னா கடுமையான உழைப்பாளி சார். திடீர்னு வந்து சொன்னார் ஒரு நாளில் படம் எடுக்க போகிறேன்னார். நான் கேட்டேன், படப்பயணிக்கு வர்றவங்கெல்லாம் ஒரு நாள் படம் எடுக்கணும்னு வருவாங்க, ஆனால் நீ ஒரே நாளில் படம் எடுக்கணும்னு நினைக்கிறேன், எப்படி பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியலன்னு எழுதி கொடுத்துட்டேன். நானும் ஒரு நாளில் தான் அந்த டைலாக் எழுதினேன். மொத்தமாகவே ஒரே மூடாக இருக்கணும், ஒரே மூடு இருக்கணுன்றதுக்காக நான் எழுதினேன். இந்த டைலாக்கு முதல் ரசிகர் வந்து அரவிந்த் ராய் சார் தான். ஊம விழிகள் மூலம் பல படங்களை பேச வைத்தவர். அவர் ரொம்ப சொல்லிக்கிட்டே இருப்பார். அந்த பிரிவு ஏற்கனவே பார்த்துட்டு டைலாக் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவார். அதாவது சுகன் வந்து இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் பெரிய ஆளாக டைரக்டராக வருவார். மாநகரம் படம் பண்ணும்போது லோகேஷ் கனகராஜை யாருக்கும் தெரியாது. ஆனால் லோகேஷ் கனகராஜை தெரியாத மாநகரம் இப்போ கிடையாது. அதனால் என்னைக்காவது ஒரு நாள் சுகன் வந்து பெரிய டைரக்டராக வருவார். பெரிய ப்ரொடியூசர் கையில் வச்சுருக்காரு. ஏன்னா எங்களை மாதிரி முகம் தெரியாது எவ்வளோ பேர் இருக்கும் சார் எழுதுறதுக்கு. நான் இப்போ 24 வருஷமாக சீரியல் எழுதிக்கிட்டு இருக்கேன். சொந்தமாக சைக்கிள் கிடையாது. அதுதான் இப்போ ஷாம் சார்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். எழுதுகிறோம், இந்த கலை தேவதைக்காக தான் நாங்கள்லாம் வாழ்கிறோம். உங்களை மாதிரி ஆட்கள் ப்ரொமோஷன் பண்ணால் மட்டும்தான் உண்டு. எவ்வளோ பெரிய படங்கள் வருது சார். தயவு செஞ்சு நீங்கள் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுங்கள் சார். வேறு ஒன்றும் கிடையாது சார். நான் உங்ககிட்ட எல்லார்ட்டும் மன்னிப்பு கேட்டு கொஞ்சம் அவசரமாக கிளம்பி போகிறேன் சார். மன்னிக்கணும் சார். நன்றி வணக்கம் சார். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் இந்த மூவி பிதா இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண சிவராஜ் சாருக்கும் அண்ட் டைரக்ட் பண்ண சுகன் சாருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் வந்து ரொம்ப நோட்டீஸ்டாக எனக்கு தெரிஞ்ச விஷயம் 23 அப்படின்ட்டு. இன்றைக்கி டேட்டும் 23, நான் பிறந்த டேட்டும் 23. ஸோ ஒரே 23 எனக்கு 23 இயர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த என்னடா ஒரே 23 இருக்குது. அப்புறம் ஃபோன் எடுத்து பார்த்தா டேட்டும் 23. ஐயோ பயங்கரமாக இருக்கே அப்படின்னு வந்தேன். அண்ட் வெரி ஹாப்பி. இன்றைக்கி ஒரு படத்தை தியேட்டரில் கொண்டு வரத்துக்கு ஒரு 1.5 ஹவர்லேருந்து ஒரு 2 ஹவர்ஸ் ஒரு ஃபுட்டேஜை கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க நிறைய பேர். ஆனால் இவங்க ரொம்ப ஸ்மார்ட்டாக ஒரு ப்ரொடியூசரை கூப்பிட்டு அவங்ககிட்ட வந்துட்டு ஒரு 23 ஹவர்ஸில் ஒரு படம் பண்ணி, அதுவும் லைவ்லலாம் ரெக்கார்ட் பண்ணி ஒரு படம் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்போ பெரிய பெரிய படங்களே அதை ஹேண்டில் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அதில் நிறைய விஷயங்கள் மிஸ் ஆகும் அப்படின்ட்டு, நிறைய டைலாக்ஸ் எல்லாம் மிஸ் ஆகும் அப்படின்ட்டு. அண்ட் இதில் இந்த மாதிரி ஒரு நிறைய விஷயங்களை தாண்டி ஒரு படத்தை தேட்டருக்கு கொண்டு வராங்கன்றது ஒரு ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அதுலேயுமே வந்து சாம்ஸ் அண்ணா நடிச்சிருக்காரு, அண்ட் ஆதர்ஷ் நல்லா நடிச்சிருக்காரு, அண்டு இன்னொரு நியூ ஆக்டர் கூட நடிச்சிருக்காருன்னு சொன்னாங்க. ஸோ அவரையும் நடிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு படம் ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்ணணும், தேட்டருக்கு வரணும் அப்படின்ட்டு இவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படம் தேட்டருக்கு வரணும். அண்டு ஜெனிஷ்னா உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள். அன்றைக்கி நான் அமிகோ கேரேஜுன்னு அவன் சின்ன படம் பண்ணியிருக்கும்போது அதை ரிலீஸ் பண்ணும்போது நாங்கள் வந்து யோசிச்சுட்டே இருந்தோம். பெரிய பேனர்ஸ் ஆஸ் யூஷுவல் அவங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும்ல. ஸோ யார் பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னும்போது அவர் தான் வந்து சொன்னார், நீங்கள் கவலைப்படாதீங்க பிரதர், இந்த படத்துக்கு என்ன பட்ஜெட் நீங்கள் பண்ணியிருக்கீங்களோ, இந்த படம் எப்படி வந்திருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் தியேட்டர்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னார். சொன்ன மாதிரியே அவர் தியேட்டர்ஸ் கொடுத்தாரு. அந்த படம் பெரிய ஹிட் இல்லைனாலும் பார்த்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர் ஃபஸ்ட்டு. ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு எந்த ஸ்டேஜும் கிடைக்கல உங்களுக்கு தேங்க் பண்ணுறதுக்கு. அண்ட் அதே மாதிரி இந்த படமே எடுத்து அவர் பேக் டு பேக் இவருக்கு இருக்கிற டார்கெட் அது ஒன்று தான்.
ப்ரொடியூசர்ஸ் கஷ்டப்பட்டு படம் பண்ணுறாங்க. இன்றைக்கி ப்ரொடியூசர்ஸே இல்லை தமிழ் சினிமாவில், நிறைய பேர் இல்லை. ஸோ இதை தாண்டி ஒருத்தங்க பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல தேட்டர் கொடுத்து அவங்கள அழகு பார்த்து உட்கார வச்சு என்ன ப்ராஃபிட் வருதோ அதை அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற அந்த மனசே ரொம்ப பெருசு. அது ஜெனிஷ்னாவுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ ஆல் த பெஸ்ட் இந்த ஹோல் டீமுக்கும். அண்ட் இங்கே வந்திருக்கிற பத்திரிகை துறை எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. மீடியா அண்ட் ஒன்ஸ் அகைன் இந்த படத்தை நல்ல இடத்துல சேர்த்து வைங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வணக்கம். இங்கே வந்திருக்க மீடியா நண்பர் அனைவருக்கும் வணக்கம். இந்த பிதா பற்றி ஃபுல் டீட்டெயில் எனக்கு சுகனுக்கு சார் பிடிச்ச சிவா சார் தான் தெரியும். காரணம் ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஏவிஎம் படம் எடுத்தாலும் ஒன்று தான் எடுப்பாங்க, விஜயவாகினி எடுத்தால் ஒரு படம் தான் எடுப்பாங்க. எனக்கு வந்து சவுத்திட்டு தான் ஒரே இடத்துல 3 படம் எடுப்பார். அதேமாரி சிவா 3 படம் எடுத்து முடித்து வச்சு கையில் ரெடியாக வச்சுருக்காரு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தை வந்து எடுக்கும்போது ஒரு 20 நாளைக்கு முன்னே அந்த படம் வந்து இங்கே பிதான்னு ஒரு படம் பூஜை போட்டாங்க. அது ஆக்சுவலாக தள்ளுப்பா அவர் சிவா பற்றி பேசினா இவர் என்னை பார்த்ததில்ல, நானும் அவரை பார்த்ததில்லை. ஒரு 10 நாள் முன்னே ஃபோன் பண்ணி நான் சொன்னேன், சார் இதுமாரி பிதான்னு ஒரு படம் பூஜை போட்டிருக்காங்க, நம்ம பிதான்னு எடுத்து 1 வருஷம் ஆச்சு என்னென்ன. ஆமாம் சார், நானும் எனக்கு இப்போ தான் சொன்னாப்புல டேரக்டர் நம்மள. உடனே நான் சொன்னேன், இல்லை நீங்கள் படம் எடுத்து முடிச்சிட்டீங்க 3 படம், ஏன்னா நீங்கள் அடுத்த சவுத்திரி பேர் வந்து படம் எடுத்துகிட்டே இருக்கீங்க அப்படின்னு. என்ன செய்யலாம் சார்? நான் இல்லை, நீங்கள் உடனே நீங்கள் சென்சார் பண்ணுங்கள், ஏன்னா இந்த படம் இது நீங்கள் ஒரு படம் அவர் ஒரு படம் எடுக்கும்போது பெரிய பிரச்சனையாக வரும். அப்புறம் அவங்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பிரசத்தில் ஒரு 2-3 லட்ச ரூபா செலவு பண்ணி பூஜை போடுறேன். நான் உடனே ஃபோனை போட்டேன், அவர் பேர் மதியழகன், சாமானிய படம் பிடிச்சாரு, எடுக்கலை. உடனே அந்த லிங்கம் உடனே டக்குன்னு எல்லாருக்கும் அமுச்சு விட்டேன், இருக்க பிடிச்சிருக்கலாம். டக்குன்னு உடனே பார்த்தா மாதிரி ஆரம்பத்தில் தனஞ்சயன் பேசுகிறார், உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்போ இதாக போட்டேன் என்ன அவரை சொல்கிறேன். ஏன்னா எந்த சங்கமுமே டைட்டில் யார்கிட்ட இருக்குன்னு கேட்குறதே கிடையாது. நாங்கள் மட்டும் கேட்டு பார்த்தோம். அந்த ஒரே கேட்குறது வந்து ஒப்புதலானது வந்து தயார்பட சங்கம் முரளி சார் மட்டும் தான் பேசினார். சார் இதுமாரி டைட்டில் பிரச்சனையாக இருக்குது, ஆனால் நீங்கள் தயவுசெய்து நீங்கள் வந்து என்னிட்ட கேட்டு இது பண்ணுங்க. சரி ஓகே அப்படின்னேன். இதேமாரி பாரதிய சார் ஆஃபீஸ் வந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு. ஆனால் அவங்க என்னிட்ட டைட்டிலாம் கேட்டுக்கிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க. ஆனால் நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டப்ப அவங்க சொல்கிறாங்க, நான் லெட்ரு கொடுக்கணுமா, நான் 25 வருஷத்துக்கு முன்னே பணம் எடுத்துகிட்ருக்கோம், லெட்ரு கொடுக்கறதுக்கு இல்லைம்மா அப்படிலாம் முடியாது, நாங்கள் ஃபோன் பண்ணி சொன்னால் சொல்லணும், இல்லை வேறு கொடுத்தேன். இந்தமாதிரி 4-5 படம் தொடர்ந்து கொடுத்தேன். காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, டைட்டில் வந்து எந்த ஒரு சங்கத்துக்குமே கவர்மெண்ட் அங்கீகாரம் கொடுக்கலங்க நான் என்ன சொல்லுவேன். ஏன்னா இந்த பிதா படம் ரிலீஸ் ஆகுது காரணம் மெயின் ப்ரொடியூசர் தான். அது ஃபுல் சப்போர்ட் வந்து சுகன் பண்ணாலும் இல்லை சார் எப்படியா ரிலீஸ் பண்ணணும். காரணம் கேட்டிங்கன்னா நிறைய பிரச்சனை வந்து எவனுமே சொல்ல மாட்டேங்கிறான், எந்த பிரச்சனையும் கேட்கவும் மாட்டேங்கிறாங்க. பிரச்சனையை பணத்தை காண அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து என் சங்கத்தில் வரும்போது நான் தான் சால்வ் பண்ணுறேன். அது எல்லாம் சென்னிஸுக்கு தெரியும், ப்ரொடியூசர். ஒரே சொன்னேன், சார் நீங்கள் படம் 3 படம் பிடிச்சிட்டாயிட்டீங்க, படத்தை வெளியே வரணும், சென்சார் பண்ணுங்கள், நீங்கள் ஒரு பிடிச்சர ஒரு அங்கீகாரம் நீங்கள் வந்து மேலே உட்காந்துருக்க ஸ்டேஜில். உண்மை இல்லையா சார்? ஏன்னா பணத்தை போட்டுட்டு இருக்கிற அத்தனை ஆர்டிஸ்ட் எப்போ ஒரு நாள் வெளியே வருன்னு உள்ளே உட்காந்துட்டு இருக்காங்க. என்னோடய கேரக்டர் இதுதாங்க. யார் வந்தாலும் சரி, முன்ன நீ தோக்கிறியா ஜெயிக்கிறது அப்புறம், முன்ன வெளியே வா, அதை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். அதேமாரி சுகன் வந்து டப்புன்னு ரொம்ப பொறுமைசாலி, ஆனால் ஸ்பீடு. அந்த லேடிஸ் பேர் என்ன, இந்த இதில் நடித்தாங்களே இந்த ரேமா, விஜய் டிவியில் நடிக்கிறாங்களா, அந்த மாதிரி ரேமா ஷூட்டிங் போட்டு 40,000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்து பொள்ளாச்சி ஷூட்டிங் நடக்குது. பொள்ளாச்சி தானே, திருச்செந்தூர். ஏன் அதெல்லாம் சொல்கிறேன்னா, இந்த பேர் சொன்னால் தான் சினிமா உருப்பிடும், சினிமாவில் எவனும் ஏமாற்ற மாட்டேங்க தான் சொல்ல வரேன். அதுக்கப்புறம் திருச்செந்தூரில் போட்டு அந்த ஹேமாங்கிற பொண்ணு 40,000 பணத்தை வந்து ஷூட்டிங் வரல. ஏன்னா ஒரு பிடிச்சர் எவ்வளோ கஷ்டப்படுறாருங்கிறது வந்து சொல்கிறேன். நீ யாரும் தப்பாக நினச்சினாலும் ஏதோ பேச நினச்சாங்க. பணத்தை போட்டுட்டு அவர் மெட்ராஸில் இருக்கார், டைரக்டர் திருச்செந்தூரில் இருக்கார். இந்த அம்மா வந்து பெட்ஷீட் சரியில்லையா, ஹேமாவுக்கு பெட்ஷீட் சரியில்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டு அந்த 40,000 பணத்தை ரிட்டர்ன் பண்ணல. ஒரே ஃபோன் அடித்தான் ஆஃபீஸ்லேருந்து, நீ அந்த பணத்தை ரிட்டர்ன் பண்ணுறியா இல்லை உடனே வீடியோ போட்டு எல்லாத்தையுமே உன்னோட ஃபீல்டு அவுட் பண்ணிட சொல்லிட்டேன். எனக்கு என்ன பயம், நான் ஏமாத்துறதில்ல யாரை பற்றி. உடனே சொன்னோன்னே மாறி 20 நிமிஷத்தில் 25,000 அக்கௌண்ட்டில் போடுச்சா சுகன். என்ன காரணம், சினிமாவில் இந்த மாதிரி நல்ல படத்தெல்லாம் வரணும்னா முன்ன ஏமாத்திரம் யாருமே இருக்கக்கூடாது சினிமாவில், அப்போ தான் சினிமா உருப்படும். அதேமாதிரி இன்னொன்று பிஆர் கோவிந்தராஜ் சொல்லிக்கிறேன், அந்த யார் வந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் மீடியாவில் உட்கார வச்சு பேச வச்சுருக்காங்க, 2 வாரத்தை பேச சொல்லுங்கள் ஆடியன்ஸ். ஏன்னா எல்லாம் வந்து 3 மணி நேரம் 4 மணி உட்கார வச்சு டயத்தையும் வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் முக்கியமாக நல்லா கூப்பிட்டா வர மாட்டேங்கிறாங்க. நான் எஸ்சி சாரை கூப்பிட்டேன், சார் 3 மணி நேரம் என்னால் உட்கார முடியல சார். முக்கியமாக நல்லா கூப்பிட்டேன், சார் 4 மணி நேரம் என்னால் உட்கார முடியல சார், ஒரு பாத்ரூம் போகல, ஒன்றும் போக முடியல சார். ஆனால் சில ஒரு வார்த்தை பேசிட்டு போனால் போயிடலாம் சார் சொல்கிறாங்க. தயவு செய்து இந்த பிஆர்ஓக்கு இது ஒரு கோரிக்கை வைக்கிறேன், 3 மணி நேரம் 4 மணி நேரம் எந்த ஒரு ஆடியோ பஸ் இருந்தாலும் சரி
ஒரு சில வார்த்தை பேச சொல்லி இருக்கிறவங்களாம் அளவே அஞ்சு பண்ணி இது என்கரேஜ் பண்ணி அடுத்தது என்ன லிங்க் வரணும் என்ன கண்டனுமோ அதை மட்டும் பேசிட்டு வெளியே வாங்க. நன்றி, வணக்கம். வந்திருக்கக்கூடிய பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்குமே வணக்கம். மேடையில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் மற்றும் பேரரசு சார், அன்புச்செழியன் சார், மாஸ்டர் மகேந்திர நண்பர், சாம் சார், நடிகர்கள் எல்லாத்துக்குமே என்னோடய வணக்கம். மற்றும் இதில் நடித்த ஆதேஷ் அண்ணா, நான் 2 பேர்த்துக்காக தான் அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வந்தேன். ஸோ ஒன்று வந்து ஆதேஷ் அண்ணன், இன்னொன்று வந்து நண்பர் சுகன். சுகன் வந்து எனக்கு பைரி படம் பார்த்துட்டு என்கிட்ட வந்து ரொம்ப நேரம் வந்து பேசிகிட்டு இருந்தேன் நம்ம ஆஃபீஸில். பேசிவிட்டு எனக்கு நான் ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்களை சொல்லிகிட்டு இருந்தார். நான் வந்து ஒரு 23 மணி நேரம் 23 நிமிஷத்தில் ஒரு நாளில் நான் ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ அப்போ அவர் சொல்லும்போது வந்து ஒரு நம்பகத்தன்மை இல்லாமல் தான் இருந்தது. அவர் எடுத்து காட்டும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. ஸோ ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் இது படத்தோட தயாரிப்பாளர் சிவா சாருக்கும் என்னோட வணக்கம். ஆதேஷ் அண்ணனை பொறுத்தளவு என்னென்னா, என்னோடய ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் நான் ஒரு நெஞ்சே இல்லு அப்படின்னு சொல்லி ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தேன். அந்த ஷார்ட் ஃபிலிமில் எனக்கு வில்லனாக நடிச்சிருந்தார். ஸோ அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் அவரை பார்த்துட்டே இருக்கேன். ஒரு கடின உழைப்பாளி, மிகப்பெரிய ஏதாவது ஒன்று துருத்துன்னு பண்ணிக்கிட்டே இருப்பார். ஏதாவது சோசியல் மீடியாவாக இருக்கட்டும், எந்த படத்துலனாலும் ஏதாவது ஒரு புது முயற்சி. இதுக்கு முன்னாடி ஒன் ஷாட்டுன்னு சொல்லி டேக் ஒன்றுன்னு சொல்லி அவர் ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து ஒரு முயற்சி பண்ணியிருந்தார். இப்போ பொண்டாட்டி அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அவரை நான் பயங்கரமாக நோட் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்பப்போ பேசிகிட்டு இருப்போம். எல்லா இடங்கள்லையுமே அவர் வந்து ஒரு துருத்துன்னு, அவங்க அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய நடிகர். ஸோ அந்த 2வது ஜென்ரேஷனில் இன்றைக்கி இண்டஸ்ட்ரிக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக போராட்ட குணம் கொண்ட ஒரு நல்ல நடிகர். முண்டாசுப்பட்டி அவருக்கு பெரிய ஒரு அடையாளம் கொடுத்துச்சு. ஸோ பிதாவும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் கொடுக்கணும். ஸோ வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னோட நன்றி, வணக்கம்.